श्रीशैलेशदिशापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् इतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमणिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिजैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रेपणं प्रणमामि मूर्धना भूतं तरस्य मकताप्ययपट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अभिदतविषयां तरक्षटारे उपनिषदामुखमानमात्रभोगः अभिजगुणवता तथैकशेषी मधुरकविरुदये ममाभिरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்வன் குறுகூறி ஏரியங்கள் வாழ்வான் என்னேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மென்மையே தெவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திரிவனேன். சுவாமி நம்மாழ்வார் சிவேஸ்வர சம்பிரதாயத்துக்கு பிரபஞ்சன கூட்டஸ்தர் என்று அழைக்கப்படுகிறார். அப்படி என்றால் சரணாகதி சாஸ்திரத்துக்கு பரிபூர்ணமான அந்த விஷயத்தை தெரிவித்து தானும் அனுஷ்டித்து காட்டி இது அனைவரால் அனுஷ்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை பரிபூர்ணமாக அனுகிரகித்தார். அதிலே ஆழ்வார்களிலே தலைவராக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார். அவரையே தனக்கு தெய்வமாக கொண்டார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வார் அனுகிரகித்த 11 பாசுரங்கள், கண்ணினின் சிறுத்தாமை என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே முதல் பாசுரத்தை அனுபவிக்கும். அது கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி அனுபவிக்க பெற்றோம். நடுவிலே நமக்கு அனத்தியன காலம் ஏற்பட்டபடியாலே வேற காலக்ஷேபம், வாக்கிய குரு பரம்பரை என்ன, ராமானுஜ ரகசியத்திரயம் என்ன, இதையெல்லாம் அனுபவித்தோம். இப்பொழுது அனத்தியன காலம் முடிஞ்சு அத்தியன காலம் வந்தபடியாலேயே மறுபடியும் அந்த கண்ணின் சிறுத்தாமை விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கலாம்னு அனைவருடைய திருவுள்ளம். ஆனால் இது பகவத் விஷய காலக்ஷேபம் என்று சொல்லப்படுகிறது. அதிலே முதல்ல திருப்பல்லாண்டு என்ன, அதற்கு முன்னாடி பொனித்தனியன் என்ன, இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டுதான் நம்ம கிரமமா வந்துருக்கோம். பகவத் விஷய காலக்ஷேபம்னாலே முதல்ல பொதுத்தனியன், அதற்கு முன்னாடி அவதாரிகை, அது முடிஞ்ச உடனே திருப்பல்லாண்டு, அந்த திருப்பல்லாண்டுக்குண்டான தனியன்கள் அதையும் அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு இப்பொழுது கண்ணின் தாம் முடிந்த உடனே ஈடு வியாக்கியானத்துக்கு உண்டான நிலை என்ன அதை பார்க்க வேண்டும். மேற்கொண்டு இந்த கண்ணின் தாம் முடிக்கணுமே, முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு நம்ம பௌத்த விஷயத்துக்கு, அதாவது திருவாய்மொழி காலட்சேபத்துக்கு போக வேண்டும். இருப்பினும் இந்த கண்ணின் தாமரை முதல் பாசுரத்திலே சொல்லப்பட்ட கருத்து என்னென்றால், சுவாமி மதுரகவி ஆழ்வார் தன்னை அறியாமலேயே கட்டுண்ண பண்ணிய பெருமாளத்திலே தன்னுடைய மனசை ஈடுபடுத்தினார். அதன் பிறகு நாக்கை கடித்துக் கொண்டார். ஓ, தெரியாமல் சொல்லிட்டேன். என்னப்பனில் நன்னை தென்குருகூர், அந்த நன்னை தென்குருகூர் என்று சொன்னபடியாலேயே என்னுடைய நாக்குக்கு அமிர்தம் ஊறுகிறது என்று தெரிவித்தார் அந்த வாசகத்தில். அதை பரிபூர்ணமாக அனுபவிக்க பெற்றோம். அதிலே பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் என்ன, நஞ்சியருடைய வியாக்கியானம் என்ன, அழகிய மணவாள பெருமாளுடைய வியாக்கியானம் என்ன, இந்த 3 வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு தம்பிரான் படி என்று சொல்லப்படுகிற தம்பிரான் படி என்பது இந்த இயலிசை நாடக மன்றம் என்று சொல்லக்கூடிய சொல்லார் தமிழர் 3 சுருதிகள் 4 அரையர் சேவை. அந்த அரையர் சேவைக்கு தான் இந்த தம்பிரான் படி பிரதானமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது.
ஆனால் அது பூர்ணமான வியாக்கியானம் கிடைக்காதபடியாலே, ஏதோ ஒரு பாசுரத்துக்கு அது இருந்தபடியாலே அதையும் அனுபவிக்க விட்டோம். ஆச்சரியமான அனுபவம். அதற்கு மேற்கொண்டு இந்த இரண்டாவது பாசுரமாக இருக்கக்கூடிய நாவினால் நவித்து பாசுரத்தை ஆரம்பிச்சாச்சு. அவதாரிகை கூட முடிச்சாச்சு. இருப்பினும் கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் நமக்கு இடைவெளி இருந்தபடியாலேயே அந்த அவதாரிகளிலிருந்து அடியேன் தொடருகிறேன். முதல்ல பெரியவாச்சான்களுடைய வியாக்கியானம் அதை அனுபவித்து முடித்து மேற்கொண்டு நஞ்சியர் என்ன, அதே போல அழகிய மணவாள பெருமான் நாயனோடைய வியாக்கியானம் என்ன, இதற்கு 4 வியாக்கியானங்கள் பிரதானமாக உள்ளது. பெரியவாச்சான் வெள்ளை வியாக்கியானம் பிரதானம். அதற்கடுத்து நஞ்சியர், நம்பில்லுடைய வியாக்கியானம் கூட உண்டு. மேற்கொண்டு அழகிய மணவாள பெருமான் நாயனாவுடைய வியாக்கியானம் உண்டு. ஆனால் நாம நம்பில்லுடைய வியாக்கியானத்தை அநேகமா அனுபவிக்க மாட்டோம் எங்கேயோ. ஏனென்றால் பெரியவாச்சான் பிள்ளை நம்பில்லுடைய சிஷ்யர். அநேகமா நம்பில்லை என்ன காட்டி கொடுத்திருக்காரோ அதுதான் பெரியவாச்சாவுடைய திருவாக்கிலே வர்றபடியாலே நம்பில்லை தனித்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இருப்பினும் சில விஷயங்கள் எங்கேயாவது நம்பில்ல தனித்து ஏதாவது சொல்லியிருந்தால் இதையும் சேர்த்து அனுபவிக்கலாம். இப்ப பெரியவாச்சாவுடைய வியாக்கியானம் முதல் அவதாரிகை, 2ஆம் பாட்டு. அதை ஏற்கனவே தெரிவித்தேன். அவதாரிகள்லாம் முடிஞ்சுட்டு இருந்தாலும் மறுபடியும் தெரிவிக்கிறார். 2ஆம் பாட்டு. முதற் பாட்டில் ஆழ்வார் என்றால் தமக்கு ரசிக்கிறபடி சொன்னார். இப்பாட்டில் அவருடைய பாசுரமே தேக யாத்திரையாம்படி தாரகமானபடியை சொல்லுகிறார். ஆச்சரியமான பாசுரம் இந்த பாசுரம். ஆழ்வார்னாலே என் நாவுக்கே அமுதம் ஊட்டுகிறது, அன்னிக்கும் அமுதூரம் என்னாவுக்கேன்னு தெரிவித்தார். அப்ப தனக்கு ரசிக்கிறது என்று முதல் பாட்டுல சொன்னார். அது எப்படி இருக்குன்னா, அந்த ரசிக்கிறதுன்னு முதல் பாட்டை சொன்னாரோன்னு, ஆனா அந்த ரசிக்கிறதுன்னு சொல்லியாச்சுனாலே சரி சனிமே ரசிக்கிறோம் நன்னாதான் இருக்கு, சரி எழுந்து போயிடுவோம். ரசிக்கிறோம்னு சொன்னாலே சரி ரசிப்பு ஆயிடுத்து, ஏதோ அனுபவம் சில காலமே தர, அனுபவம் எப்பவுமே இருக்காது இல்லையா, அதனால எழுந்து போயிடுவோம். அந்த ரசிப்பு தன்மையோடு நன்னா இருக்கு சுவாமி, நன்னா இருக்கு, அதை ஞாபகம் வச்சுட்டு அதே மறுபடியும் சொல்றோம்னு எழுந்து போயிடுவோம். அப்படி இல்லை, அதுவே தாரகமாக இருக்கணும். அதுவே தாரகமாக இருந்தாதான் அந்த ரசிப்பு தன்மை என்பது சாஸ்வதமாக இருக்கும். அப்ப தாரகம்னா ஆதாரம். ஆதாரம் வேறு, ரசிப்பு தன்மை வேறு. ரசிப்பு தன்மைன்னு வந்து ஊத்துனாலே நல்லா ரசிப்போம், அது முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடும். ஆதாரம் இல்ல, அதை தவிர மற்றொன்னு கிடையாது. அது அதே இருக்கிறது இல்லையா, அந்த ஆதாரம்னாலே. அப்ப அதைத்தான் எனக்கு தாரகம். உண்ணும் சோறு வருவினி தின்னும் பெற்று தாரக போஷக போக்தின்னு சொல்றாலும் அந்த மாதிரி தாரகம். அப்ப எனக்கு தேக யாத்திரை அதுவே. தேக யாத்திரை என்னன்னா, காலக்ஷேபம் பண்ணணும், அந்த காலக்ஷேபத்து காலத்தை போக்கியாகணும். அப்ப அது புண்ணான தன்மை. இது ஆழ்வாருடைய ஆச்சரியமான அந்த திருவாய்மொழியினுடைய இசை, அந்த இசையே தாரகமாம்படியத்தான் தேக யாத்திரை தெரியாது. அதாவது இந்த பாசுரமே தேக யாத்திரை என்கிறார். அவருடைய பாசுரம் என்பதே திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியும் கணினி செலுத்தாம, அப்ப திருவாய் மட்டுமே சொல்லுனா இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சுவாமி மதுர கவியாழ்வார் திருவாய்மொழி சொல்லுவாரா அல்லது கணினி சிறுத்தாப்பு சொல்லுவாரா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? தாரகம் இதுதான் பார்த்தோம். எது தாரகம்? இவருக்கு தேக யாத்திரையே இதுன்னாரு. எது? இதுக்கு முன்னாடி பாசுரம் ரசிக்கிறதுன்னா, ரசிப்பு தன்மை இருந்தா ஒரு நிலை, ஆனா தாரகமா இருக்காது, அது தாங்கக்கூடிய தன்மையா இருக்காது. அது இல்லைன்னா நான் இல்லைங்கிற தன்மை இருக்காது. ரசிக்கிறோம்னா அது வேறு, ரசிச்சு முடிச்சுட்டு கிளம்பி போயிடும். ஆனா தாரகம்னாலே அது இல்லைன்னா இல்லைன்றது இல்லையா. இப்ப இந்த மதுர கவி ஆழ்வார் பாவினின் இசை பாடி திரிவனேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. பாவினின் இசை பாடி திரிவனா, அப்ப பா திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழி இன்னிசை பாடி திரிவாரா அல்லது கண்ணினை சிறுத்தாம்புடைய இன்னிசையை பாடி திரிவாரான்னா இரண்டுமே தெரிவிக்கிறார். இரண்டுமே சொல்லுவார். நாங்கள் இரண்டுமே அவரே பாடினார். சரி சுவாமி, இரண்டுமே பாடுவாரா? இப்ப நாமே ஒரு கிரந்தத்தை பண்ண வச்சுக்கேன், அந்த கிரந்தத்தை நம்ம பிரதானமா பாடுவான்னா எல்லாரும் நினைக்கிறா தற்பெருமைன்னு நினைச்சுவாங்க. அது என்ன சுவாமி,
இவரோ கிரந்தம் பண்ணி இவரை பாடிட்டு இருக்காரு. அதே மாதிரி தர்ப்பணம் நினைக்கிறார் இல்லையா, இவர் பண்ண கிரந்தத்தை இவர் பாடுவாரன்னா நிச்சயம் பாடுவார். எதுக்கு சுவாமி? தன்னை பத்தி இல்லையே, தன்னுடைய பெருமை பத்தி இல்லையே, அந்த கிரந்தத்துல ஆழ்வாருடைய பெருமை தானே சொல்லப்பட்டிருக்கு, ஆழ்வாடு வைபவத்தை தானே சொல்லப்பட்டிருக்கு. அதனால திருவாய்மொழி என்ன, அதே போல கண்ணின் சிறுத்தாங்க, இது ரெண்டையும் சேர்த்து பாடவார் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆகவே நம்மாழ்வாருக்கு திருவாய்மொழி, அதே போல மதுரகவி ஆழ்வாருக்கு கண்ணன் சிறுத்தாமி, இது ரெண்டுமே ஜெக யாத்திரை. தாரகம்னா என்ன சொன்னா, சாப்பிட்டா தான் முடியும், இல்லைன்னா கிடையாது. அப்புறம் சாப்பிடுவது என்பது திருவாய்மொழி இசை, அந்த இசையத்தான் இவர் சாப்பிடுறாரு. அப்ப கண்ணில் சிறுத்தாமி இந்த ரெண்டுமே தேக யாத்திரைன்னு தெரிவித்தார். தேக யாத்திரைன்னா என்னது? உடம்பு யாத்திரை. தேகனா உடம்பு, இந்த உடம்பு யாத்திரை என்னன்னா, அப்ப ஆத்ம யாத்திரைன்னா மோட்சம், ஆத்ம யாத்திரைன்னா மோட்சம் போறது. தேக யாத்திரைன்னா நன்னா சாப்பிட்டு நல்லா இருக்காது. தேக யாத்திரைன்னா என்ன அர்த்தம்னா, காத்தால் சாப்பிடுறது, மத்தியானம் சாப்பிடுறது, ராத்திரி சாப்பிடுறது, இன்னும் நடுவில் இடைவெளி இருந்தா 2-3 தடவை உட்காந்து சாப்பிட்டு இருக்கமானோ, அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கிறது தேக யாத்திரை தெரியுது. அப்ப இந்த மாதிரி தேக யாத்திரைக்கு தாரகம் இது கண்ணின் சிறுத்தாமம் திருவாய்மொழியும் தெரிவிக்கிறார். இது ஆச்சரியமானது. இப்ப ஆச்சரிய வியாக்கியானம். அதாவது நாக்காலே நம்மாழ்வாரின் திருநாமத்தை சொன்னினேன், இன்பமெய்தினேன், நாவிலால் நவித்து இன்பமெய்தினேன். நாக்காலே நம்மாழ்வாரின் திருவாய்மொழியை சொன்னினேன், இன்பமெய்தினேன். எப்ப இன்பம்னு சொன்னாரோ, நம்மாழ்வார பாடிக்கொண்டிருக்காருன்னா அப்ப தேக யாத்திரை கிடைச்சிட்டு, எதுவுமே நம்ம எதுவும் பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்க சுவாமி, ஆனந்தமா இருக்கு, நல்லா ரசிக்கும்படியா இருக்கு சுவாமி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமி, அதுலயே என் மனசு ஈடுபடுறது சுவாமி, அது இல்லைன்னா என்னால இருக்க முடியல சுவாமி அப்படின்னு சொல்றோம்னா அதான் தேக யாத்திரை. இப்ப மதுரகவி ஆழ்வாருக்கு தேக யாத்திரை இது ஆழ்வாருடைய திருவாய்மொழியும் கண்ணின் சிறுத்தாம் சொல்லியாச்சு. சரி, அது மட்டும் இல்ல, நாவினால் நவித்து இன்பமெய்தினேன்னு தெரிவிக்கிறார். இன்பமெய்தினேன்னாலே எப்ப இன்பம் கிடைச்சிருத்தோ அப்ப அதுக்குண்டான புருஷார்த்தமும் கிடைச்சிருக்கும், அதுக்குண்டான புருஷார்த்தமும் கிடைச்சிருத்து. நாவினால் நவித்து இன்பமெய்தினேன். இப்ப இந்த இடத்துல இன்பம் எய்தினேன் அப்பனா எதிர்காலத்துல சொல்றார். இன்பம் எய்தின்ல இறந்த காலத்துல சொல்றாரு. இன்பம் எய்தினேன் நேற்றுக்கே கிடைச்சிருந்தார். இன்பம் எய்தினேன் நேற்றுக்கே கிடைச்சிருந்தாரு. என்ன சுவாமி அந்த மாதிரி சொல்லாம, இன்னைக்கு சேவிச்சேன், நாளைக்கு கிடைக்கிறது, அடுத்த வாரம் கிடைக்கிறது, 10 நாள் கழிச்சு கிடைக்கிறது அப்படித்தான் சொன்னா கிடைச்சிருத்தோம்னா 2 பிரபந்தங்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முன்னாடியே கிடைச்சிடும். 2 பிரபந்தங்களை சேவித்தா, ஒண்ணு கணினீஸ்வர தாம்பு, மற்றொன்று ராமானுஜ விட்டுந்தாதி. இந்த 2 பிரபந்தத்துக்கு உண்டான வைபவம் என்னன்னா, அந்த பிரபந்தத்தை சேவிக்க 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 அந்த வினைச்சொல்னா கிடைச்சொருத்து அப்படின்னு வினைய இருக்கு இல்லையா, அந்த வினைச்சொல் என்பது இறந்த காலத்திலே இருக்கும். கிடைச்சொருத்து ஏன்னா மற்ற பிரபந்தங்கள்லாம் ஒண்ணு, எனக்கு மற்ற பிரபந்தம் என்ன 4000 இருக்கணும், 4024 பிரபந்தங்கள். அதுல கன்னியசுத்தாம எடுத்தாச்சுன்னா என்ன எடுத்து 23 பிரபந்தங்கள். அந்த 23 பிரபந்தத்துக்குள்ள இந்த மாதிரி இறந்த காலத்திலே அதனுடைய வினைச்சொல் இருக்குமானா எங்கேயோ 1-2 இருக்கும், பூர்ணமா இருக்காது. எங்கேயோ 1-2 விதிவிலக்கு இருக்கலாமே தவிர பூர்ணமா வினைச்சொல் இறந்த காலத்துல இருக்குமானா இருக்கவே இருக்காது. என்ன சுவாமின்னா, எனக்கு கிடைக்க போறது, பூமிக்குள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, பகவான் இதுக்கு சேவை சாய்க்கலையே, இன்னும் வரலையே, எப்போ வருவார், என்னமா வருவார், இந்த நிலை இந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும். எங்கேயோ 1-2 இறந்த காலத்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, 1000 இடத்துல கூட இல்லை. ஆனா தெரியுங்க இல்லையா, அதனாலதான் ராமானுஜ நூற்றந்தாதி என்ன, அதே போல கண்ணின் சீர்த்தாம் என்ன, இந்த 2 பாசுரத்துக்கு கிரந்தத்துக்கு மட்டும்தான் இறந்த காலத்திலே வினைச்சொல் அப்படிலாம் கிடைச்சுட்டு பேச்சுக்கே கிடைச்சுட்டு என்று சொல்லக்கூடிய தன்மை. ஆக நாவினால் நபித்து இன்பம் எய்தினேன் கிடைச்சுட்டு, மேவினேன் அவன் பொன்னடிமைமையே, மேவியே அவன் கொன்னடிமைமையேன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்த பாசனம் இருக்கும், திருதந்தாகிரம் தேவபிரானுடைய கரியகோர திருவிருக்காண்பன்னான்னு சொல்றீங்க, நேற்றுக்கே கிடைச்சிட்டுன்னு சொல்லிருக்காரு அதிபரம். அப்ப எந்த ஒரு பாசனம் இன்னைக்கு கிடைக்க போறது நாளைக்கு கிடைக்க போறது அப்படின்னு கிடையாது. நேற்றுக்கே நடந்து முடிஞ்சிருச்சு சுவாமி, நேற்றுக்கே கிடைச்சிட்டு அப்படின்னா ஏன் சுவாமி இந்த மாதிரி வருமானா வரும்? எதனால? ஆச்சாரியனை பத்தினால் நேற்றுக்கே கிடைச்சிடும், பெருமாளை பத்தினா என்னைக்குன்னு தெரியாது. தெரியாதுன்னா கிடைக்கும், கிடைக்காம ஒண்ணும் இல்ல, இன்னைக்கும் தெரியாது. ஜன்மம் ஆகலாம்,
வருஷங்கள் ஆகலாம், அல்ல நாட்கள் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். அப்படி தெரியலையா? ஏன்னா இவர் பத்தினது யாரு? ஆழ்வார் திருவடி பத்தினார் இல்லையா? ஆழ்வார் திருவடியை பத்தினபடியாலே நேற்றுக்கே கடைச்சித்தன் தெரிவிக்கிறார். நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பண்ணடி மெய்மையே. மன்னாழ்வாருடைய திருவடியை மெய்மையாக அடைந்தேன். மெய்மையாக, உண்மையாக, சத்தியமாக. நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. தெருமற்றடியேன் குருகூர் நம்பி. ஆழ்வார் திருவடியை தவிர மற்றொன்று தெய்வம் கிடையாத அடியேனுக்கு மதுரை விழா தெரிவிக்கிறார். ஆழ்வார் திருவடியை தவிர மற்றொன்று கேள்வர் தெருமற்றடியேன் குருகூர் நம்பி. குருகூர் நம்பியை சொல்றேனே தவிர குறுங்குடி நம்பியை சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். குருகூர் நம்பியை தான் சொன்னேனே தவிர குறுங்குடி நம்பியே அவர் இல்ல. அவரை தவிர வேற தெய்வம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. குருகூர் நம்பியை தவிர வேற தெய்வம் கிடையாது. அப்படின்னா அப்படிப்பட்ட குருகூர் நம்பி தெருமற்றடியேன் குருகூர் நம்பி பாலினின் இசை. குருகூர் நம்பி பா. குருகூர் நம்பி பா தான் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய இசையை பாவின் இன்னிசை. குருகூர் நம்பி பா பாவின் இன்னிசை. அந்த திருவூர் நம்பியாக இருக்கக்கூடிய பாவாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி இருக்கக்கூடிய அந்த இசையை பாடிக்கொண்டு பாடி திரிவனே தேக யாத்திரை கழித்து விடுவேன். அப்படின்னா காலக்ஷேபம்னா பண்றேன்னா திருவாய்மொழி இசையை பாடி காலக்ஷேபம் பண்ணுவேன். இசையே பொருணர். இப்ப இசையே பொருண உயர்வர உயர்ந்த நம்முடையவன் எவனவன். இதுதான் அந்த பாசுரத்துக்கு உண்டான சப்தங்கள். அந்த சப்தங்கள் இதுதான் இசை. அந்த இசையே பொருண்டாரு. ஏன்னா சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் இருக்குன்னா இவர் அதை தாண்டி பகவான்கிட்ட வரலாம். என்னன்னா கண்டு கேட்டு ஊற்று ஒன்று உண்டு உழம் எரிவரை அளவில்லா சிற்றம்பன்னு விஷயாந்தரங்கள் ஈடுபடுறோமோ அதெல்லாம் வேண்டாம் 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 சொல்லிட்டு நேரா பகவான்கிட்ட வரலாம். பகவானையும் தாண்டி ஆழ்வார்கிட்ட வரலாம். ஆழ்வாரையும் தாண்டி பாசுரம் திருவாயூர் பாசுரத்துக்கு வரலாம். இப்ப இவர் மதுரகவியா என்ன பண்ணார்னா பாசுரத்தையும் தாண்டி இசைக்கு வந்துட்டார். பாசுரத்தின் இசைக்கு வந்து அப்படி எத்தனை படி மேல வந்திருக்கார் பாருங்க. முதல்ல விஷயாந்தரத்தை தாண்டினார். விஷயாந்தரத்தை தாண்டி அப்படின்னா எங்கெங்கயோ எத்தையோ பார்க்கறது விட்டுட்டு பகவான கிட்ட போனாருமோ விஷயாந்தரத்தை தாண்டி பகவான்கிட்ட வந்தார். அப்ப பகவான்கிட்ட வந்தாருனே பிரதம பர்வ நிட்டைன்னு பேர். பிரதம பர்வ நிட்டைன்னு தாண்டி சர்ம பர்வ நிட்டையாக இருக்கக்கூடிய ஆழ்வார் திருவடியை பத்தினார். அப்ப தர்ம பர்வ நிட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சர்ம பர்வ நிட்டையிலேயே ஆழ்வாராலே அனுகிரகிக்கப்பட்ட திருவாய்மொழி அந்த திருவாய்மொழி வந்தார். அந்த திருவாய்மொழியும் இருக்கக்கூடிய நிலையை விட்டுட்டே வந்தார். அதில் இருக்கக்கூடிய இசை அந்த இசையுடைய அனுபவத்திலேயே பாவினின் இசை பாடி திருவனே அதிலேயே என்னுடைய நாளை கடித்திருப்பேன் காலக்ஷேபம் எனக்கு அதுவே அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம். அவதாரிகம் முற்று பெற்றது. இப்ப வியாக்கியானம் பார்க்கிறோம். பெரியவாச்சான் வியாக்கியானத்தை பத்தி இருந்து நீங்க அடிக்கடி நான் சொல்றது இங்க மட்டும் நல்லா கவனிக்கணும். எந்த வியாக்கியானத்தை நம்ம இருக்கணும்னு பார்க்கணும். 3 வியாக்கியானம் பார்க்க போறோம். ஆனா பிரதானமா பார்க்க போறது பெரியவாச்சான் வியாக்கியானம். அடுத்து நஞ்சியுடைய வியாக்கியானம். எங்கெங்கெல்லாம் விட்டு போயிருக்கு எல்லாமே பார்க்க போறது இல்லை. நஞ்சியுடைய வியாக்கியானம் பூர்ணமா பார்க்க போறதும் கிடையாது. அழகிய மணவாள பெருமான் நாயனாருடைய வியாக்கியானம் பூர்ணமா பார்க்க போறது கிடையாது. எதெல்லாம் இங்கு விட்டு இருக்கக்கூடிய அர்த்தங்கள் உண்டோ, விசேஷமான அர்த்தங்கள் உண்டோ, அப்படிப்பட்ட அந்த அர்த்தங்கள் தான் பார்க்க போறோம். அது எப்படி சுவாமி தெரியும்னா ஆச்சாரியன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதைதான் உங்களுக்கு சொல்ல போறோம். இப்ப வியாக்கியானம். நாவினால் நவிட்டு இன்பமெய்தினேன் என்ற கால் எண்ணிக்கும் என்று பிரஸ்துதமானத்தை அனுபாஷிக்கிறார். அதில் உண்டான ஆதராதிசயத்தாலே மனசகாரம் இல்லாத உத்தி மாத்திரமடியாக நிரதிசிய சுகம் பிரயோஜனமானால் பெண்ணாட்டிகை தவிராதிலே. நாவினால் நவித்து இன்பமெய்தினேன். ஆதரவு ரொம்ப அதிகமா இருந்தா அதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவோம். புரியத்துக்காக நமக்கு புரியத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். நமக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வச்சுக்கேன். பிடிச்சிருக்குன்னா அதையே திரும்ப 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 யாராவது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டார், அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் பண்ண அந்த கைங்கரியமோ அந்த விஷயத்தையோ திரும்ப திரும்ப எத்தனை தடவை சுவாமி சொல்லிட்டு ஒரே போர் அடிக்கிறதுனா திரும்ப திரும்ப சொல்லுவார் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாரியே. இப்ப அதே போல இப்ப மதுரகவியாழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா இவருக்கு பிடிச்ச விஷயத்த முதல் பாசனத்தை சொன்னார். மறுபடியும் அதே விஷயத்த 2ஆம் பாசனத்திலையும் தெரிவிக்கிறார்.
இந்த மாதிரி பண்ணலாமா சுவாமி? இதுக்கு புனருக்தி தோஷம்னு பேரு. இந்த மாதிரி நிறைய வியாக்கியானங்கள். புனருக்தி தோஷம்னா சொன்னத்தையே நாம சொல்லுவோம். எத்தனை தடவை நான் காலட்சேபம் மற்ற வாழ்க்கலாம் சில பேருக்குலாம் அடியனையும் சேர்த்தா சொல்லிட்டு இருக்கேன். சில பேருக்கு நான் அடியனே வச்சுக்குவோம். ஏன்னா சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லுவேன். சொல்லுவேன். ஏன்னா சுவாமி மேற்கொண்டு சரக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அது வர அதுக்கு புனருக்தி தோஷம்னு பேரு. அதே போல இங்க புனருக்தி தோஷம் சொல்ற போல இருக்கு. ஏன்னா இந்த முதல் பாட்டு என்ன? அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே, அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்குன்னு சொல்கிறாரியா. நான் இது கண்ணினம் சிறுத்தாமினால் கற்றுண்ண பண்ணிய பெருமான் என்னப்பனில் நன்னிக்கன் குருவூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு தெரிவித்தார். அப்ப அன்னிக்கும் அமுதூர் என்னாவுக்குன்னா அப்ப அந்த சொன்னால் என் நாவுக்கு என்றைக்கும் அன்னைக்கும் அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்படி இருக்க செய்து அன்னைக்கு அமுதூரம். அப்ப சொன்னா அந்த நாவு எனக்கு திச்சிக்கிறது, அமிர்தம் ஊறதுன்னு சொன்னார். இப்ப இந்த பாட்டுல எடுத்துக்க பாடி திரிவனே, ரெண்டுமே ஏக அர்த்தம். அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்குன்னு சொன்ன அர்த்தமும் பாலினிசை பாடி திருவனே என்று சொல்லப்பட்ட அர்த்தமும் ரெண்டுமே ஏகார்த்தம். சொன்னத்தையே மறுபடியும் தெரிவிக்கிறார். இதுக்கு புனருக்தி தோஷம்னு பேரு. மறுபடியும் சொல்ற வருவோம். நாவினால் நவை சிற்பமெய்தினேன் நேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தெருமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினிசை பாடி திருவனே இங்க இருக்கு. இப்ப பாடி திருவனேன்னு இங்க இருக்கு. கீழே என்ன இருக்கு? நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கே, என்றைக்கும் அப்படிங்கிற என்ற கால் அப்படின்னா என்ற கால்னா சொன்னால், என்ற கால் நம்பி என்ற கால் நம்பின்னு சொன்னால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கேனர். அப்ப சொன்னாலும் கீழே வந்துருக்கு. இப்ப என்ன வந்திருக்கு? பாடி திரிவனேன்னு வந்திருக்கு. அப்ப இப்ப சொல்லிட்டு பாடி திரிவனேன்னு சொல்ற சப்தத்துக்கும் அதே போல சொன்னால் என்கிற சப்தத்துக்கும் வித்தியாசமே இல்லையா சுவாமி? ரெண்டுமே ஒண்ணுதானே, ஒரே பொருளா இருக்கு இல்லையா? ஒரே பொருளை குறிக்கக்கூடிய ரெண்டு விதமான பிரயோகம், ரெண்டு சப்தங்கள், ஒரே பொருளை குறிக்கிற ரெண்டு பிரயோகம். அதை கேட்ட விஷயத்துல அப்பன்னா என்ன சுவாமி ஒரு சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்காருன்னா அத்தனை தூரம் ஆதரவுன்னு அர்த்தம். அத்தனை தூரம் ஆதரவு. அந்த ஆதரவால்னா ஆழ்வார்னு சொன்னா போதும். ஆழ்வார்னு சொன்னா இனிக்கிறது பதிலகவி. அதனாலதான் நமக்கெல்லாம் இனிக்கலையே சுவாமி நம்ம கேட்டோம். நீங்க பாட்டை நன்னா வரமாட்டாரு. நம்ம முதல் பாட்டிலே பார்த்துக்கோம். அன்னைக்கு முதல் என்னாவுக்கேன்னார். அவர் என்ன சொன்னா மதுரகவியார்? என்னுடைய நாவுக்கு இனிக்கிறது, உன்னுடைய நாவுக்கு கண்ணன்னு சொன்னாலே இனிக்கலையே, எங்க நம்மாழ்வார்னு சொன்னா இடிக்க போறது, என்னாவுக்குன்னு தெரிவிக்கிறாரியா? அப்படி இருக்க செய்து இப்ப சொன்னதே திருப்பி சொல்றதுன்னா ஆதரவு. ஆழ்வார்த்துல அந்த ஆதரவு அந்த ரொம்ப பிடிச்சிருக்கன்னா எத்தனை பிடிச்சிருந்தாலும் சரி திரும்ப 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 அதே சொல்லிருப்பார். நிறைய நமக்கே உண்டது. நமக்கே பெருமாளுடைய சேவை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அந்த சேவை ஆயிடுச்சுனாலே என்னவா அந்த சேவை, என்னவா அந்த சேவை பத்தி பின்சாத்துடைய அழகா இருந்துச்சு, முன்னாடி அவர் அபயஸ்து என்ன அழகா இருக்கு, திருமண ஜொலிக்கிற மாதிரி அப்படியே அப்படி அதில் சொல்லுவார். அந்த அப்படியே இது வார்த்தை சொல்ற மாதிரி மாசுஷகா மாசுஷகா சொல்ற மாதிரி அந்தந்த வார்த்தை வர அந்த அதனால அப்படியே நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அதே போல அவருடைய திருக்கைகள் திருவடின்னா என்னளவும் நீண்ட திருவடிகள் போல அந்த திருவடியே என்னுடைய கண்ணுக்குள்ள வந்து புகுந்தா போல இருக்கேன். இதெல்லாம் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிருக்க ஏன்னா இது பிராப்த விஷயம். இது பிராப்த விஷயம். ஆழ்வார்கள் இதை சொல்லிட்டே இருப்பா, எப்பவும் சொல்லிட்டே இருப்பா. நாமெல்லாம் என்னன்னா எத்தியோ அப்பிராப்த விஷயத்த தேவையில்லாத விஷயத்துல 10 தடவை சொல்லுவோம். இவங்க பிராப்த விஷயத்து பிராப்தனது பகவானை பத்தி ஆழ்வார்களை பத்தி ஆச்சாரங்களை பத்தி திரும்ப திரும்ப ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயமும் எப்போதும் சொல்லிட்டே இருக்கணும். பார்த்தோமோ அப்படி இருக்க செய்து சொல்லிட்டே இருக்கணும். அப்ப அப்பிராப்த விஷயம் தேவையில்லாத விஷயத்த 10 தடவை சொல்றோமோ, அவ தேவையான விஷயத்த மறுபடியும் மறுபடியும் சொல்றா. இதனால என்ன? ஆதரவு. அத்தனை தூரம் ஆதரவு. ஆதர அதிசயத்தாலே ஆதரவு அதிசயமாக இருக்கிறபடியாலே சரி சரி சுவாமி அப்படி என்னத்தான் அந்த திருநாமத்துக்கு ஆதரவு? அப்படி என்னதான் அந்த திருநாமத்துக்கு ஆதரவுன்னா பெருமாளுக்கு இல்லாத ஆதரவு ஆழ்வாரத்தில் இருக்கா? பகவான்கிட்ட இல்லாத ஆதரவு ஆழ்வாரத்தில் இருக்கான்னா இருக்கு. என்ன சுவாமி பகவான்கிட்ட ஆதரவு அதிகமா நம்மாழ்வாட்ட ஆதரவு அதிகமா? இல்ல, நம்மாழ்வாட்டுதான் ஆதரவு அதிகம், பகவான்கிட்ட அவ்வளவுதான் ஆதரவு இல்லை. ஏன் அப்படி சொல்லிட்டு கேள்வி? முக்கரணங்களால முயற்சி பண்ணினால்தான் அவர் கொடுக்கிறார். நல்லா பாருங்க, முக்கரணங்களால் இந்த இடத்துல பாருங்க, நாவினால் நமைத்து மனசகாரம் இல்லை என்கிறார். பகவத் விஷயத்து உபகாரரை
ஸ்தோத்திரம் பண்ண கடவை அது கடவை நாவை கொண்டு பாருங்க அந்த காரியத்தை கொல்ல பெற்றேனவுமாம் பிரத்யட்சே உருவஸ்துதிகா என்ன கடவுதிரே. அதாவது பகவான் விஷயத்துல முக்கரணங்களால முயற்சி பண்ணாதான் அவர் கொடுக்கிறார். முக்கரணங்களா என்ன? சிந்தை, சொல், செயல். காயேன வாசா மனசேந்திரியாத்தா வித்யார்த்தனாவா. அப்ப இவருடைய சிந்தை என்ன, சொல் என்ன, செயல், மனம், மொழி, மெய்ன்னு சொல்றோமோ அந்த முக்கரணங்களை பகவான ஆராதனை பண்ணதான் அவர் கொடுக்கிறார். ஆனா இங்க மதுர கவியாழ்வார் என்ன தெரிவிக்கிறார் தெரியுமா? நாவினால் நவித்தே ஏக காரணம் முயற்சி, ஒரு காரணம் தான். நாக்கால சொன்னேன், நாவினால் நவித்தே, நாவினால் நவித்தேன் அப்படின்னு நான் கொடுக்குறாங்க. மனசகாயம் இல்லாமல் நம்ம வாய் வார்த்தையா சொன்னேன். நாவினால் நவித்தேன்னா மனசகாயம் இல்லை, மனசு ஒத்துண்டு அடிய ஓ நம்மாழ்வார் சடகோபன் குருகூர் நம்பி அப்படின்னு சொன்னா சொல்ல மனசகாவி இல்ல, வாய் வார்த்தையா நம்மாழ்வார்னு சொன்னாலே கொடுக்குறார். வாய் வார்த்தை சொன்ன இப்ப எதில் ஆதரவு இருக்கும் சுவாமி? அவர் முக்கரணம் வாயால் நினைக்கணும், மனசால சிந்திக்கணும், செய்கையால பண்ணணும். அதான் முக்கரணங்களால பண்ணதான் பகவான் கொடுக்கிறார். சிவருக்கு முக்கரணங்கள் தேவையில்லை, வெறும் வாய் வார்த்தையா மனசகாயம் இல்லாமல், அப்ப சிந்தை இல்லாமல் சொல் மட்டுமே போரும். அந்த சொல் மட்டுமே போறோம். சொல்லு கூட எப்படிப்பட்ட சொல்லு? அதை நினைச்சுட்டு சொன்னேன்னா இல்லையே, நம்மாழ்வார்னு சொன்னேன். அந்த நம்மாழ்வார்னு சொன்னதுக்கே கொடுத்துட்டா இல்லையா? ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடம் 95 மார்க் வாங்கினாதான் அவன் சேர்த்து பண்ணான். 95 மார்க் என் புள்ள வாங்கல. என்ன சுவாமியை சேர்க்க முடியாது. ஒருத்தர் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு 35 வாங்கிட்டு வாங்கும், நான் சேர்த்துக்கிறேங்க. இப்ப அந்த இடத்துக்கு தானே கூட்டம் அதிகமா இருக்கும். அநேகமா 35 நிறைய பேர் இருக்கா இல்லையா? அப்ப 35 வாங்கினா அதுதானே, அப்ப அதுல எத்தனை ஆதரவு இருக்கும்? அதே போல இங்க 95 வாங்கணும்னா சிந்தை என்ன, சொல் என்ன, செய்கை என்ன, மூன்றுமே முக்கரணங்களால பகவானை தொழணும். ஆனா இங்க அப்படி இல்ல. ஆழ்வார் விஷயம் அப்படி இல்ல. இல்ல இல்ல இல்ல, ஒண்ணும் வேண்டாம். நீ வெறும வாய் வார்த்தையா மனசால கூட நினைக்க வேண்டாம், வாய் வார்த்தையா சொன்னாலே போறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. ஆனா பகவான் விஷயத்துல சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததா என்றடைந்தவன் குருகூர வச்சடகோபன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த 3 கரணங்களாலும் பக்தி பண்ணணும். அப்ப பக்தி பண்ணணும்னா யார் சுவாமி வருவா? சுவாமி ஏதோ சில பேரும் சொல்லுவா, போற வழியில அந்த பெருமாளை சேவிச்சு போகணும். நிறைய பேர் சொல்லுவா, சுவாமி அப்படிதான் போயிட்டு இருக்கோம் ஆந்திவே அப்படின்னு பெருமாள் சேவிச்சுட்டு போலாம்னா, இதே மாதிரி இந்த பக்கம் போச்சு இதை பார்த்துட்டு போலாம், அதுக்குன்னு பார்க்க வேண்டாம் சுவாமி. இது அந்த காலத்துல ஒரு குருவாச்சாரி திருப்பா காஞ்சிபுரத்துக்கு போய் நூல்லாம் வாங்குவார். பட்டு நூலுக்கு அந்த பிரதானம், அது வாங்கறதுக்கு பகவான் போனா கருட சேவை பெருமாள் வையங்கண்ட வைகாசி திருநாளைக்குதான் கருட சேவை வந்துடுச்சு, சேவிச்சுட்டான். இப்ப கருட சேவைக்கு அவங்க போனாலும்னா இல்ல, நூலை வாங்க போனா அந்த பட்டு நூலை வாங்க போனா அந்த கடைசியில நான் கருட சேவை சேவிச்சுட்டாலும் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம எதுக்கோ பண்ண எதுக்கோ நம்மாழ்வாரும் வாய் வார்த்தையா சொன்னார், அதுக்கே கடிச்சிட்டு இல்லையா? நாவினால வைத்து வெறுமனே நாக்கால சொன்னாலே போதுனாலே அந்த அளவுக்கு அங்கு ஆதரவு அதிகமா இருக்கு இல்லையா? ஆழ்வாட்ட இருக்கு, ஆழ்வாட்ட ஆதரவு அதிகமா. அப்ப மனத்தின் உதவியே இல்லாமல் இல்ல வெறும் பேச்சு சொன்னாலே நிரதிசிய சுகம். வெறும் பேச்சால சொன்னேன், பேச்சே இல்ல, வெறும் பேச்சால சொன்னாலே ஒண்ணும் ஓஹோ என்று சுகப்பயனாக கிடைக்குமானால் ஒன்றை திரும்ப கூறுவது தவறே ஆகாது. ஏன் திரும்ப திரும்ப சொல்றாரு சுவாமி? வெறும் வாய் வார்த்தையே சொன்ன சுவாமி, அதுக்கே ஆசிர்வ கட்டில யாரும் இருக்க சிதே யாரா விடுவாள? 35 மார்க் வாங்கினா சேர்க்கிறேன்னா அத்தனை பேரும் போக ஆரம்பிச்சிருவானோ? அதே போலதான். ஆக நாவினால் நமைத்து இன்பமெய்தினேன், மனசகாயம் இல்லாமல் சொன்னேன். இது முதல் நிலை. இரண்டாவது நாவினால் நவித்து அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறார். நவித்து அப்படின்னு இருக்கு இல்லையா? நவித்து என்று சொன்னாலே போதுமே, எதுக்காக நாவினால் நவித்துன்னு சொல்றார்? சொன்னேன்னு சொன்னா போறோம், நாவினால் சொன்னேன் அப்படி எதுக்கு சொல்ல தேவையில்லையே. ஏன்னா கீழ்பாத்திரத்திலேயே நன்னி செல்வருவோர் நம்பி என்ற கால், என்ற கால்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? என்ற கால் சப்தத்துக்கு சொன்னால்னு பார்த்தோம். அப்ப சொன்னாலுங்கிற சப்தம் கீழ்பாற்றே சொல்லியார். அப்படி இருக்கச்சது அப்படி சொல்லி ஆகிவிட்டது. இப்ப திரும்ப எதுக்கு ஒரு தடவை
நாவினால் நவித்து, நாவினால் நவித்து, நவித்துன்னு சொன்னாலே போதுமே, எதுக்கு நாவினால் அப்படின்னு கேட்கிறார். இது ரெண்டுத்துக்கும் சமாதானம். ஆதரவு இருக்கிறபடியாலே இருமுறை கூறினார், நிறைய தடவை சொன்னார், முதல்ல சொன்னார். இப்ப நாவினால் நவித்து எதுக்குன்னா நவிட்டுன்னு சொன்னாலே பாருங்க, எதுக்கு நாவினால் நவிட்டுன்னு சொன்ன, நவிழ்தான் நவிழ்தல் அர்த்தம், நாக்கால தான் நவிழ்து. என்ன சாதாரண நவிழ்தல்னா, சுவாமி பேசிட்டு இருக்கார், பேசிட்டு இருக்காருன்னு சொன்ன அப்புறம் வாயால பேசிட்டு இருக்காருன்னு சொல்லணுமா? பேசுதல்னால வாக்காளதான், வாயால தான் பேச முடியும். அதே போல நவிழுதல்னால நாக்கால தான் நவிழ முடியும். எதுக்கு சுவாமி நாவினால் நவித்து, நாவினால் நவித்துன்னா நாக்கால தான் நவிழ முடியுமே தவிர, சில பேர் என்ன சொல்லுவார், என் உள்ள ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து பரீட்சைக்காக 2 கண்ணால படிச்சான்னு. படிக்கணும்னா கண்ணுதான் வேணும், கண்ணிலாம் பார்க்க முடியாது. அப்ப என்ன படித்தான்னு சொன்னாலே போறோம். 2 கண்ணால படித்தான ராத்திரி எல்லாம் முடிச்சுன்னு 2 கண்ணால படிச்சான்னு சொல்றா இல்லையா? ராத்திரி முடிச்சுன்னு 2 கண்ணால பார்த்தா அப்படி தெரிவிக்கிறா இல்லையா? அந்த மாதிரி உண்டான்னா சில பேர் சொல்றா இல்லையா, 2 கண்ணால் அழுத சுவாமி. அழணும்னாலே கண்ணுல தான் ஜலம் வரும், காதுல வராது, மூக்குல வராது. மூக்குல வேணா இது வரும், சளி வரும், அதை விட்டு மூக்குல ஜலம் வருமானா அழுதாதான் ஜலம் வரும். அப்படி இருக்க செய்து அது என்ன சொல்லணுமான்னா சொல்லியிருக்காளே. அப்ப பேசினாள் என்றாலே வாயாலதான் பேச முடியும், மூக்காலதான் மூக்கால சில பேர் பேசுவா. ஜலதோஷம் தான் மூக்கால பேசலாம் தவிர மூக்கால வாயாலதான் பேசி ஆகணும் எப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி இருக்க செய்து இப்படி சொல்லணுமா? நாவினால் நவித்து இன்பமேதினேன்னு சொல்லணுமா? தேவையில்லையே சுவாமி, நவிட்டுன்னு சொன்னாலே போருமே. எதுக்கு நாவினால் நவித்துன்னு அப்படின்னு கேட்டு கை சொல்றாரு. ஏன்னா மனசகாயம் இல்லை, மனசகாயம் இல்லை. ஏன்னா மனத்தின் உதவியே இல்லாமல் நாக்கால் மட்டும் கூறினேன் தான் ரொம்ப முக்கியம். நான் மனசோட உதவி இப்ப அடையன் பேசிட்டு இருக்கேன், முன்னாடி புத்தகத்தை பார்க்கணும், அதை கொஞ்சம் மனசுல தரிச்சுக்கணும், தரித்து கொண்டு உங்க முன்னாடி இதெல்லாம் சொல்லணும். அப்ப மனசகாயம் உண்டு. மனசகாயம் இருந்து அதுல இருந்து தப்பி போடுது. என்ன சொல்ல வரணுமோ அது என்ன, 100 பார்த்தோம்னா அது 50 தான் வருது. நிச்சயம் சுவாமி அதுல 25 போயிடுது, ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோ. அப்படின்னு செய்து அப்ப மனசகாயம் இருக்கிறமோனோ இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறேன்னா, மனசகாயம் இல்லாமல் சொன்னேன்னு. மனசகாயம் ஏன்னா சாமான்யமா மனப்பூர்வே வாகுத்தரகான்னு தெரிவிக்கிறார். மனதில் முதலில் நினைக்கணும், பின்புதான் வாய் பேசும். எதுவா இருந்தாலும் மனசு அது தீயதோ நல்லதோ எந்த விஷயமா இருந்தாலும் மனசுல முதல்ல நினைக்கணும், அதுக்கப்புறம் தான் வாய் பேசும் இல்லையா? அடி எனக்கு மனசு நினைக்காமல் வாயை தன்னிச்சையா பேசிட்டுனா வாய் மசம் பேசிட்டு, மனசே நினைக்கல, மனசு அதுக்கு உதவியே பண்ணல, மனசுல எந்த விதமான கற்பனையே இல்லை, ஆனாலும் வாய் தன்னிச்சையா பேசிட்டோன்னு அந்த வாய் தன்னிச்சையா பேசினபடியாலே மனசகாயம் இல்லாமடியாலே நாவினால் நவித்து வெறும் நாக்கால பேசினேனே தவிர மனசுடைய சகாயம் இருந்து அதான் உதவி கொண்டு மனம் தான் இதுக்கு அனுமதித்தது, அந்த அனுமதியின் பேரில் நான் பேசினேன் கிடையாது. இது 2வது அர்த்தம். அப்ப நாவினால் நவித்து அப்படின்னா, நாவினால் நவித்து நான் நாக்காலே சொன்னேன். ஏன் சொல்றேன்னா மனசகாயம் இல்லாமல், அப்ப நாக்கால மட்டும் சொன்னேன். சரி சுவாமி, மனசகாயம் இல்லாமல் நாக்கால் மட்டும் சொன்னேன்னு அது சொல்ல வரல. முதல்ல அது சொல்லிட்டார், இங்க அதை சொல்ல வரல. என்ன தெரிவிக்கிறான்னா 2வது அர்த்தம் சொன்னார். இப்ப 3வது என்ன சொன்னா, சொல்வது நாக்காலே சொன்னேன். அதாவது ரொம்ப நாளா இந்த இடத்துல பாருங்க, நாக்கால தான் சொன்னேன், நாளை சொன்னேன். என்ன சுவாமி நாக்கால? ரொம்ப நாளா ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்து நான் உபயோகப்படுத்தல, அதை உபயோகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு காலம் வந்துடுச்சு, உபயோகப்படுத்திட்டேன். ஓ அந்த வஸ்து நான் உபயோகப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்றோமோ, அதே போல இந்த நாக்கு என்கிட்ட ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு, அதை நான் உபயோகப்படுத்தல. எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அது உபயோகப்படுத்தல. இப்ப என்ன பண்ண, உபயோகப்படுத்திட்டணும். அதெல்லாம் என்ன பண்ண, நாவினால் வைத்து நாக்க உபயோகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. புரியல சுவாமி, ஒண்ணுமில்லை. நமக்கு அநேகமா இந்த பெண்களுக்கு இது தெரியும். தலிகை பண்றோம் வச்சுக்கோ, தலிகை பண்ணி வச்சு கரிகாலம் நிறைய பேர் வாங்கிட்டு வந்துருவா. முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுறா, அது முன்னாடியே வாங்கிட்டு, அது வந்து நகரத்துல இருக்கிறாள்லாம் முன்னாடியே வாங்கிட்டு வந்து அவ ஃப்ரிட்ஜில் வச்சுருவா. கரிகாய் வச்சுருந்தது. ஒரு என்ன பண்ணார், கத்திரிக்காய் வாங்கிட்டார், நிறைய கரிகாய் வாங்கிட்டார். அதுல கத்திரிக்காய் மட்டும் எழுதி இருக்க, வாங்கி 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் அது ஃப்ரிட்ஜிலேயே இருந்துச்சு. அதுக்கு எப்படி அது, ஏன்னா அங்க இருக்கிற அந்த தர்ம பத்தினி அந்த தலிகை பண்றாலும்
அவருடைய பர்த்தாவுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. கத்திரிக்காய் பிடிக்காது. அவரு பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ண வேண்டாம் சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. அது கட்டுப்படுமான்னு பயமா இருக்கு. கட்டுப்படி எப்படியாவது உபயோகப்படுத்தணும் பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணார், அவருக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி வந்தார். சுவாமி வந்து இன்னைக்கு பிரசாதம் பண்ணலான் இருக்கேன், உங்க பெருமாள் பிரசாதம் பண்ணலான் இருக்கேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். சுவாமி வரும் அப்படின்னு விட்டார். என்ன பண்ண போறீங்க? எந்த வேணா பண்ணலாமே நான் கேட்டா, எனக்கே கத்திரிக்காய் பிடித்தா அது பண்ணுங்கன்னு. இந்த தர்மபத்திரிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து, இருக்கிற கத்திரிக்காய் இவங்க பண்ணிடலான்னு கத்திரிக்காய் தள்ளிய பண்ணி பெருமாள் கண்டவனை பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப அந்த தர்மபத்திரி என்ன சொல்றேன்னா, நான் கத்திரிக்காயனா உபயோகப்படுத்திட்டேன், கத்திரிக்காய் உபயோகப்படுத்திட்டேன்னா கேட்கறவாளுக்கு இதோட அர்த்தமே புரியாது. அவாவே ஒவ்வொரு காயை உபயோகப்படுத்துற மாதிரி கத்திரிக்காய் உபயோகப்படுத்திருக்கான்னு தானே சொல்லுவா. இல்ல, கத்திரிக்காயை உபயோகப்படுத்துவதற்குண்டான நேரமே கிடைக்கல. பர்த்தாவுக்கும் அந்த கத்திரிக்காய் பிடிக்கல. அதனால பண்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்கல. அந்த பண்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்காது. இப்ப கிடைச்சோம் 10 நாளா பண்ணலையே, அப்படியே பிரிட்ஜில் பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கச்சது இப்ப கிடைச்சோம். கத்திரிக்காய் நான் உபயோகப்படுத்திட்டேன். கத்திரிக்காயை தனிக பண்றது பிரதானம் இல்ல, அந்த தனிக பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் அதுதான் பிரதானமா சொல்றான். அதே போல இங்க நாக்கு இருக்கணும். இந்த நாக்கு பகவான் நமக்கு கொடுத்திருக்காரணும். பகவான் நமக்கு கொடுத்திருக்கச்சு அந்த நாக்கை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ இத்தனை நாள் உபயோகப்படுத்தவே இல்லை. அப்ப எதுக்கு உபயோகப்படுத்தணும்? ஆச்சாரியனுக்காக உபயோகப்படுத்தணும், பாகவதற்காக உபயோகப்படுத்தணும். இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த பாகவதற்காக ஆச்சாரனுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய அந்த நாக்கு வந்துருத்தணும். அந்த ஒரு சப்தத்தால் எழுதுவார், நாவினால் நவித்து. இது 3வது அர்த்தம். நாவினால் நவித்தினர் பாருங்க. முதல்ல நாவினால் எழுத்துனா என்னென்ன, நாவினால் நவித்தன மனசகாயம் இல்லாம சொன்னேன். 2வது முதல்ல நாவினால் நவித்தன்னா ஆதரவு அதிசயத்தால சொன்னேன். இது முதல் நிலை. 2வது மனசகாயம் இல்லாத சொன்னேன். 3வது என்ன, நாவினால் நவித்தனா பகவான் எனக்கு இந்திரியங்கள் கொடுத்திருக்கணும், கரண கலையபரங்கள். அந்த கரண கலையபரங்களை பகவானுக்கு திரும்ப கொடுக்கணுமோ. நம்ம சரீரமாகட்டும் நம்முடைய அர்த்தமாகட்டும் எல்லாம் பகவானுக்கு திரும்ப கொடுக்கணும். சரீரத்தை கொடுத்ததே பகவான் தான் நமக்கு. அப்படிங்காச்சே அவருக்கு உபயோகப்படுத்தணுமோ, அதை உபயோகப்படுத்தாம இருந்தேன். இப்ப இங்க இதுதான் குந்தமாலையில தெரிவிக்கிறார் குலசேகரர். கீர்த்தவம் கேசவம் பரிரிபம் சேதோபதேதரம் பாணித்தம் சுவச்சிதபதா ஸ்தோத்திரத்தம் துணோ அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிங்கச்சே அந்த மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப கத்திரிக்காய் உபயோகப்படுத்துற மாதிரி அந்த சுவாமி வந்த உடனே கத்திரிக்காய் உபயோகப்படுத்த வந்த மாதிரி இப்ப நாவினால் நவித்து. எதனால்னா விசித்திரமான தேகத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்காரோ அவ பெருமாளுக்கு திரும்ப சமர்ப்பிக்கணுமோ. அதனால வெகு காலமா என்ன வைத்து அடியன் மாறி நாக்க என்ன பண்ணினேன்னா பெருமாளுக்கு பயன்படுத்தாமலே எங்கெங்கோ எத்தையோ பயன்படுத்தின தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அப்ப பயன்படுத்தணும். இப்ப என்ன ஆயிட்டு, இப்ப இது ஆழ்வாருக்காக பயன்படுத்தினேன். நாக்கால சொன்னேன், நாவினால் நவித்து. அந்த நாக்கால சொன்னோம். இது போல இந்த கத்திரிக்காய் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல அதை உபயோகப்படுத்தவே முடியல. அது கெட்டுப்போயிடுமான்னு பயம். அந்த கெட்டுப்படிமா பயன்றதுக்காக என்ன பண்ண, உடனே கத்திரிக்காயை நான் உபயோகப்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த தர்மபத்திரி சொன்னாரோ. அப்ப அந்த கத்திரிக்காயுடைய பயனை அடைந்தேன் தெரிவிக்கிறார் இல்லையா. கத்திரிக்காய் வாங்கினேன், பெருமாள் தனிய பண்ணி மேற்கொண்டு நம்ம பிரசாதமா சாப்பிடணும். ஆனா அதற்குண்டான வாய்ப்பே கிடைக்கல. இப்ப கத்திரிக்காய் அந்த சுவாமி வந்தபடியாலே கத்திரிக்காயை நான் பயன்படுத்தி அதுக்குமே தலிக பண்ணி பெருமாளுக்கு கண்டறலை பண்ணி மேற்கொண்டு பிரசாதமா உட்கொண்டணும், அது கிடைச்சோணும். அதே போல இப்ப என்ன பண்ண, பகவான் எனக்கு நாக்க கொடுத்திருக்கார். அந்த நாக்க பெருமாள் கொடுத்த காரணம்னா அவரை பத்தி சொல்லணும். இல்லை, அந்த பெருமாளை காட்டி கொடுத்த ஆச்சாரியன்தான் உபகாரன் அடியன். அது கொஞ்சம் ஜாகிரதையா அடிய சொல்லியிருக்கேன். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், பகவான் தான் கரணக்கலைவர்கள் கொடுத்திருக்கார், கொடுத்தபடியாலே அந்த சரீரம் பகவானுக்கு திரும்ப உபயோகப்படுத்தணும். இப்ப நாய் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைன்ட்டார் பெரியவாச்சன். அப்ப என்ன சுவாமி, ஆச்சாரியன் தான் உபகாரகன். அந்த பகவானை காட்டி கொடுத்ததே ஆச்சாரியம். அந்த ஆச்சாரியனுக்கு உபயோகப்படுத்தணுமோ, அந்த ஆச்சாரியம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய நாட்டை வைத்துக் கொண்டு ஆச்சாரியன் ஸ்தோத்திரம் செய்ய என்ன பண்ண எனக்கு பண்ணபடியாலே
எதற்காக பகவான் எனக்கு நாக்கை கொடுத்தாரோ அதன் பயனை அடைந்தேன். அதான் நாவினால் நவித்து. இந்த மூணாவது அர்த்தம். முதல் அர்த்தம் திரும்ப சொன்ன காரணம் அந்த ஆதரவு. இரண்டாவது அர்த்தம் மனசக்காயம் இல்லாம எந்த விதமான மனசு அதெல்லாம் ஒத்துமுட்டனா ஒண்ணுமே ஒரு வாய்வார்த்தையா சொன்னேன். இத பகவான் விஷயத்துல ஆழ்வார் தெரிவிக்கிறார். திருமாலிருஞ்சோலமலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திருமாலிருஞ்சோலமலைன்னு சொன்னேன். என்னுடைய திவ்ய தேசத்தை சொன்னானே ஆழ்வாடிய திருவுள்ளத்துல பகவான் வந்து உட்கார்ந்துட்டானா. என் ஊரை சொன்னாய் அப்படின்னு. என்ன சுவாமி எதனால சொன்னார்னா ஒரு சுவாமியை சொன்னார். இல்ல சுவாமி என் பொண்ணு அங்க கொடுத்துருக்கேன் திருமாலிருஞ்சோலமலை, அந்த திவ்ய தேசம் என் பொண்ணை கொடுத்துருக்கேன், அதனால திருமாலிருஞ்சோலமலைன்னு சொன்னேன். அங்க சுந்தரத்தினுடைய சேவை சாய்க்கிற பரமசுவாமி மூலவரா இருக்கார். அங்க ஆச்சரியமான உற்சவங்கள் நடக்கிறது. அதுவும் ஆண்டாள் அங்க நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலம் என்ற பாசுரத்துல அனுகிரகித்தார். அதெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் சொல்லல. அப்ப என்ன சுவாமி பண்ண? ஒண்ணுமே இல்லை, என் பொண்ணை கொடுத்துருக்கேன், சம்பந்தி அங்க இருக்கார், அதெல்லாம் என்ன திருமாலிருஞ்சோலமலைன்னு சொன்னேன். இவர் இந்த அபிப்பிராயத்துல சொன்னா பகவான் என்ன பண்ணார்? என் ஊரை சொன்னான்னு உடனே அதுக்கு உண்டான தன்மை என்னவோ அந்த புண்ணியத்தை ஏற்றுட்டாரணும். அதே போல இங்க மனசக்காரம் இல்லாம சொன்னேன். ஆழ்வார் இத்தனை வைவம் உண்டு, ஆழ்வார் திருவாழ்வழி பாடியிருக்கார், ஆழ்வார் பிரபஞ்ச ஜன கூட்டஸ்தர், ஆழ்வார் பகவான் அத்தனை பிரீத்தம். அது மட்டும் இல்ல, ஆழ்வார் தான் ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வண வேதம் என்ன, வேதம் தமிழ் செய்தம் ஆழ்நாள். இந்த வைபவம் எல்லாம் தெரியாது. வெறும மனசகாயம் இல்லாம எந்த விதமே நிலை இல்லாமல் வாய்வார்த்தையா சொன்னேன். நாவினால் வெத்தின்பவை. இது இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது அர்த்தம் இல்ல, நாக்க பகவான் கொடுத்ததே ஆச்சாரியர்களுக்கு இந்த நாக்க பயன்படுத்தும். அதனால நம்ம வந்து ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம்னு சொல்றோம். இப்ப ஆச்சாரியர் பயன்படுத்தணுமோ, பயன்படுத்துறதுக்கு நம்மாழ்வார் அப்படின்னு சொன்னாரணும். சொன்ன உடனே அந்த நாக்கு பகவான் சிருஷ்டித்த பயன் அடைந்தேன். அப்படி ஆச்சாரிய கொண்டாடுமான்னு கேட்டுட்டு, சரி சுவாமி அப்படிதான் ஆச்சாரம் கொண்டாடு. இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். அதாவது அப்படி அந்த அந்த காரியத்தை சொல்லப்பெற்ற நாம் ஆச்சாரனை கொண்டாடணும்னா பிரத்யக்ஷே குருவஸ்துத்யகா என்ன கடவுதரே ஈஸ்வர சிருஷ்டிக்கு பிரயோஜனம் கொல்லப்பெற்றேன் நான் ஒருவனுமே என்கிறார். அப்ப ஆச்சாரனை கொண்டாடணும்னா பிரத்யக்ஷே குருவஸ்துத்யகான்னு இருக்கேன். குருக்களை கண் முன்னாடி கொண்டாடுன்னு சொல்லிருக்கு. குருக்களை கண் முன்னாடி என்ன ஈஸ்வர சிருஷ்டிக்கு யாராவது பயன் பெற்றோர் உண்டோ? நம்மளை பார்த்து கேட்கிறார் மதுரகவியாழ்வார். பகவான் சிருஷ்டி தரணும், அந்த சிருஷ்டி பயன் கிடைச்சிருக்கா? யாருக்கா பயன் கிடைச்சிருக்கா? நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம என்ன பண்ணோம், மதுரகவியாழ்வார் ஆழ்வாருடைய திருவடி வாரத்துல இருந்துருக்கார். எங்க இருக்காரு? அங்க புளிய மரத்தடியில அங்க இருந்துருக்காரு. நாம கிட்டக்க போனோம். என்னங்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டோம். நீ பகவான் சிருஷ்டி பண்ணாரனோ, அந்த சிருஷ்டியின் பயன் யாருக்கா கிடைச்சிருக்கா? போய் கேட்டு வாங்க அப்படின்னாரு. அந்த கிடைச்சிருக்க நம்ம கிடுக்குன்னு ஓடி வந்தோம். என்ன ஒண்ணுமே இல்லாம சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கிடுக்குன்னு எங்கெல்லாம் தேடி பார்த்தோம். ஒருத்தர்கிட்டையும் சிருஷ்டித்த பயன் கிடைக்கல. ஏன்னா கை என்ன, கண் என்ன, காதென்ன, மூக்கென்ன, செவி என்ன, இது இத்தனையும் இருக்கணும். இது இத்தனையும் பகவான் எதற்காக நமக்கு அனுகிரகித்தாரோ அந்த அனுகிரகம் திரும்ப அவருக்கு கொடுக்கணுமானோ பண்ணவே இல்லை. இது எங்கேயுமே பண்ணல. ஒருத்தரமே கிடைக்கிறேன்னு போய் சொன்னோம். நான் மட்டும்தான் இருக்கின்றேன். மதுரக வேணுங்கிறா நான் மட்டும்தான் அதை பண்ணிட்டு இருக்கேன்னா ஆழ்வார்க்கு நான் கைங்கரியம் பண்றேன். கைங்கரியம் என்ன? வெறும் வாய்வார்த்தையா சொன்னேன். நாவினால் நவித்து. அப்ப நாக்கை எதற்காக ஈஸ்வரன் படைத்தானோ அதற்கான பயன்படுத்தியதே அடியேன் ஒருத்தன் மட்டும்தான் மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். எதற்காக கொடுத்தாரோ அடியேன் மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கலையா? உடனே நம்ம கேட்டோம், என்ன சுவாமி நீர் மட்டும்தான் ஆழ்வாரா? எங்களை சொல்லுவோம். எங்களுக்கு பகவான் கொடுத்த கரண கலைமரங்களாகட்டும் சரீரமாகட்டும் பகவானுக்கோ ஆழ்வாருக்கோ ஆச்சாரியருக்கோ நாங்க உபயோகப்படுத்தல, வாஸ்து ஒத்துக்கிறோம். ஆனா உம்மோடு 10 ஆழ்வார்கள் இருக்காளே, அவாலா சொல்லியிருக்கலாமே. அவாலா இருக்காளே, பொய்கையார் தொடக்கமாக திருமங்கியாழ்வார் பரியந்தம் அவாலா இருக்காளே, அவால சொல்லியிருக்கணும். அவானம் பகவானைத்தானே கொண்டாடினான், ஆச்சாரிய கொண்டாடலையே. ஆச்சரியமா எடுத்துட்டா பாருங்க. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியாதுன்னா நாக்கு கொடுத்த பயன் ஆச்சாருடைய திருநாள். அதனாலதான் பிரத்யக்ஷே குருவஸ்துத்யகா, குருவை நம்ம பிரத்யட்சமா சேவிச்சு நம்ம கொண்டாடணும். திருக்கோட்டியூர் நம்பியுடைய திருமார்கை எங்க இருக்குன்னு கேட்டார். முதல்ல போறார் சுவாமி. ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு
சர்மஸ்லோகார்த்தத்தையும் திருமந்திரார்த்தத்தையும் பெறுவதற்காக குறைச்சு அவருக்கு முதல்ல குறைச்ச திருமாவளியம் தெரியல. அந்த ஊருடைய நுழைவாயில், அந்த நுழைவாயில் நின்று திருக்கோஷ்டியுடைய திருமாளிகை நம்பியுடைய திருமாளிகை என்னார் அவ அப்படியே பாக்குறான். எம்பெருமானுடைய தலையிலிருந்து அவருடைய திருவடி வரைந்து பார்த்துட்டு இருக்கா. என்ன இவர் இப்படி பார்த்துருக்கனா? அவருக்கு ஒன்றும் அவ்வளவு வைபவம் கிடையாது அந்த ஊர்ல. என்னைக்குமே மகா வித்வானா இருந்தா அந்த ஊர்ல இருக்கிறவால அவர் உத்தாரணம் ஒத்துக்க மாட்டான். இது குடும்பத்துல கூட உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்துல பெரிய வித்வானா இருப்பாருன்னு வச்சுக்கேன், அவளை பெருசா வச்சுக்க மாட்டார். வெளி மனுஷா தான் விடுவார். அது அநேகமா எல்லாம் செல்லுது. நிறைய திருமாலை நம்ம பாக்குறோம். எது சொல்ல வந்தேன்னா, அந்த ஊர்ல அவருக்கு ஒன்றும் வைபவமா தெரியல, ஏற இறங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதோ அங்க இருக்கு அப்படின்னு ஒரு ஆதரவே இல்லாம சொல்லிட்டுதா. இவர் என்னன்னா இங்க இருந்தே கீழே விழுந்து இந்த நன்னன் சாட்டாங்க சேவிச்சுட்டு மறுபடியும் போயிட்டே இருக்க. ஒவ்வொருத்தரும் வீழ்ந்து 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 போறாரு. எப்படி நம்ம பிரத்யட்சே குருவஸ்துத்தியகா, குருவை பார்த்த உடனே சேவைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு. ஆக இப்ப அந்த மதுரகவி ஆழ்வார் பகவான் கொடுத்த கருணைக்கலைவரங்கள் அந்த சரீரம் பரிபூர்ணமாக பயனடைந்தது. எதற்காக சிட்டித்தால் அடைந்தது? நாம உடனே கேட்டோம், 10 ஆழ்வார்கள் இல்லையா, நாம பிரதம பருவ நீட்டையிலேயே இருந்திருக்காளே, சர்வ பருவ நீட்டைக்கு வரலையே. அப்ப நானே தான் இந்த பகவான் கொடுத்த அந்த சரீரத்துக்கு பயன் பெற்றோம் தெரிவிக்கிறாளே, அதுதான். அதுதான் அப்ப ஆச்சாரம் கொண்ட பகவான தானே கொண்டாடா. படைத்த பயனை நான் தான் நன்னா மறைத்து முடித்தேன் தெரிவிக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட வாயினால் வைத்து இன்பம் எழுதினேன். ரத்த ஈஸ்வர செட்டிக்கு பிரயோஜனம் கொல்லப்பட்டேன் அனுருணே என்கிறார். இன்பம் எழுதினேன் வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் மேவி என்று ஆழ்வார் அவ்விஷயத்தில் பெற்ற பேற்றை இவ்விஷயத்திலே பெற்றேன் என்கிறார். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் என்று கர்ணத்ரயத்தாலும் அவ்விஷயத்தை ஆசிரியத்தவர் பெற்ற பேட்டை உக்தி மாத்திரத்திலே பெற்றேன். அனாதி காலம் நரகத்திலே சிருஷ்டியும் நரகத்திலே சம்ஹாரமாம்படி பாபத்தை பண்ணி போந்த நாவாலே நிரதிசிய ஆனந்தத்தை பிராபித்ததே எனோபாம் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் அச்சுதன் வீவில் சீரன் மலர்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை வீவில் கால இசைமாலைகளேற்றி மேவப் பெற்றேன். ஆழ்வார் பாசனம் 4ஆம் பத்து 5ஆம் திருவாய்வு 3வது பாசனம். இந்த வீவில் இன்பம் மிக திரும்ப 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 விண்ணாற்றின்றே இருக்காங்க. இன்பம் வீவில் இன்பம் மிக, வீவில்னா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு இன்பம். அப்படின்னா எப்படி சுவாமி? எல்லை நிகழ்ந்தன இன்பம் அப்படின்னா அதை அடைந்தேன். எப்படி? வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனம் அச்சுதன் வீவில் சீரன் மலர்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை. அப்படின்னா இந்த திரும்ப 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 அதே இன்பத்தை அடைஞ்சுட்டே இருக்கேன், அது நிஜமா அடைஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் எங்க சொன்னார்? பகவான் கண்ணனுடைய விஷயத்தை தெரிவித்தார். கண்ணனுடைய விஷயத்துல தான் பெற்ற பேரு என்ன பேரு? வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனம் அச்சுதன்னு. அந்த திரும்ப 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 தந்த அந்த ஆனந்தத்தை இன்பத்தை பெற்றேன்னு நம்மாழ்வார் கண்ணன் விஷயத்தை தெரிவிக்கிறார். அதை அடியன் பெற்றேன்னு தெரிவிக்கிறார். ஆனா அதே போல இப்ப மதுரகவி ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறான்னா, நம்மாழ்வார் விஷயத்துல அடியன் பெற்றேன்னு. இன்பம் எய்தினேன் நாவினால் நமித்து இன்பம் எய்தினேன். கண்ணன் விஷயத்துல நம்மாழ்வார் பெற்றார்னு சொல்லி 4ஆம் பத்து 5ஆம் திருவாய்மையிலே வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் அச்சுதன் அவர் தெரிவிக்கிறார். இங்க இவர் 2ஆம் பாட்டுல என்ன தெரிவிக்கிறார்? கண்ணின் செலுத்தாமலே நாவினால் நபித்து இன்பம் எய்தினேன். நம்மாழ்வார் விஷயத்திலே அடியேன் என்ன தெரிவிக்கிறார்? இன்பத்தை பெற்றேன்னு தெரிவிக்கிறார். எனக்கு நேற்றே இன்பம் கிடைச்சது, நேற்றே இன்பம் கிடைச்சது. அதே போல நம்மாழ்வார் விஷயத்தில் இன்பம் கிடைச்சிருந்தார். இந்த இடத்துல பாருங்க, நம்மாழ்வார் விஷயத்துல இன்பம் கிடைச்சிருக்கு, நம்மாழ்வார் விஷயத்துல மதுரகவி ஆழ்வாருக்கு இன்பம் கிடைச்சிருக்கு, நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண விஷயத்துல இன்பம் கிடைச்சிருக்கு. 2 பேருக்கு சமமாயிடுச்சா? இன்னும் உண்மைதானே சுவாமி? இல்லைன்றாரு. என்ன சுவாமி அந்த பாட்டு இந்த பாட்டு 2 ஒண்ணா தானே? வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனம் அச்சுதன். கொஞ்சம் நல்லா கேளுங்க. வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனம் அச்சுதன். அப்ப அச்சுதனுடைய இன்பம் அச்சுடைய அனுபவம் எனக்கு பரிபூர்ணமா கிட்டு அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். கண்ணன் விஷயத்துல நாவினால் நமித்து இன்பம் எய்தினேன், நம்மாழ்வார் விஷயத்துல நானும் ஆச்சரியமான இன்பத்தை எய்தினேன் தெரிவிக்கிறார். அப்ப 2 ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு ஏன் ஒண்ணு இல்லைன்னு அதுக்குதான் எடுத்திருக்காரு. சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாயன் கணைந்தவன் குருகூரவன் சடகோபன்.
முந்தைய 6ஆம் பத்து 5ஆம் திருவாழ்வில 11வது பாசுரம். அது என்ன, சிந்தையாலும் சொல்லாலும் செய்யினாலும். இந்த இடத்துல முக்கரணங்களால பகவானை தொழுதிருக்கார் நம்மாழ்வார். ஆனா மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணார், முக்கரணங்களில் அதான் நம்ம பார்த்திருக்கோம். நாவினால் நவைத்து இன்பம் எய்தினேன் சொல்லும் போதே என்ன பண்ணார், நாவினால் நவைத்து நிறைய சொல்லும் போதே நம்ம முன்னாடி பார்த்தோம், பேசல, நாக்கால பண்ணார். அப்ப செய்கையும் இல்லை, மனசகாயமும் இல்லை. அப்ப ஒரே கரணங்கள் தான், நாக்கால மட்டும் பண்ணார். அப்ப உடனே நான் இன்பம் எய்தினேன், நாவினால் நவைத்து இன்பம் எய்தினேன் அப்படின்னார். இப்ப அங்க 3 கரணங்களாலே பகவானை தொழுதார், இங்கே ஒரு கரணனால நம்மாழ்வார தொழுதார். கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, இப்ப 3 கரணங்களாலே நம்மாழ்வார் பகவானை தொழுதார். இங்கு அதே அங்கு நம்மாழ்வாரை மதுரகவி ஆழ்வார் ஒரு கரணம், அப்புறம் நாக்கால மட்டும் தொழுதார். நாக்கால ஏதோ 2 பாட்டு பாடினார், சரி அவ்வளவுதான். ஆனா இப்ப புரியத்துக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 மணி நேரம் வேலை செய்யும், 10 மணி நேரம் வேலை செஞ்ச உடனே கொடுத்த சொல்றாரு, 10,000 ரூபாய் சம்பாவனம், சம்பாவனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துறேன், 10 ரூபாய் வேலை செஞ்சிருக்கேன் சொன்ன 10,000 ரூபாய் சம்பாவனை சரி ஒத்து விட்டோம். அதை ஒருத்தர் என்ன பண்ணாரு, வாங்க நீங்க 10 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, ஏதோ 10 மணிக்கு வரேன், 12 1 மணிக்கு வேலை செய்யறேன், ஒரு 4 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு. சரின்ட்டார், அவர் முடியலையே, சரின்ட்டார். ஆனா அதே 10,000 ரூபாய் சம்பாவனை, அதே 10,000 ரூபாய் சம்பாவனை. உடனே ஒருத்தர் என்ன பண்ணாரு, என்ன சுவாமி அவர் 10 மணி நேரம் பண்ணியிருக்கார், அவருக்கு அதே 10,000 ரூபாய், இவர் 4 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணியிருக்கார், இவருக்கு அதே 10,000 ரூபாவா? கேட்போமா இல்லையா? நிச்சயமா கேட்போம். அதே போல 3 என்ன பண்ணுவோம் அப்ப குறையும். இவர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவருக்கு வேலை செஞ்சாருன்னா 3,000 ரூபாய் கொடுங்க, இல்ல 4,000 ரூபாய் கொடுங்க. 10 மணி நேரம் பண்ணபடியால 10,000 ரூபாய் கொடுத்தேன், இவர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணதுல 10,000 ரூபாய் கொடுத்தா அவா கோச்சிட்டு வரணும். கோச்சுனா அது என்னமா, நீ அப்பனா எனக்கு 30,000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்பான். அப்படி இருக்க செய்தே, அப்ப 3,000 ரூபாய் கொடுத்தானா பேசாம இருப்பான். அதே பணத்தை கொடுத்தனா உடனே என்ன பண்ணா, எழுந்து ஒவ்வொரு சத்தம் போடுவா இல்லையா? இப்ப அதே போல இந்த இடத்துல பகவானை தொழுவதற்கு முக்கரணங்கள், 3 கரணங்கள், சிந்தை என்ன, சொல்லென்ன, செய்கை என்ன, முக்கரணங்களாலே நம்மாழ்வார் பகவானை தொழுதார். ஆனால் அந்த நம்மாழ்வாரை தொழுவதற்கு மதுரகவி ஆழ்வார் நாவினால் மட்டும் நவின்றார், நாவினால் மட்டும் நவின்றார். ஆனா இந்த 2 இடத்துலயும் பாருங்க, வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனம் அச்சுதன், வீவில் சீரன் மலர்கண்ணன் வில்லோர் பெருமான் தன்னை, வீவில் கால இசைமார்கள் மாலைகள் ஏற்றி உள்ள பெற்றேன் இன்பம் பெற்றேன் தெரிவிக்கிறார் நம்மாழ்வார் பகவானை முக்கரணங்களாலே. நாவினால் நவித்து இன்பம் பெற்றேன் மதுரகவி தெரிவிக்கிறார். அது என்னமா சுவாமி, 3 கரணங்களாலே இன்பத்தை பெறுவதற்கும் ஒரு கரணத்தாலே இன்பத்தை பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்கணுமோ? இது போல 10 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கா 10,000 ரூபாய் சம்பாவனை, ஒரு 3 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கா 3,000 ரூபாய் சம்பாவனை, ஒத்து போகும். அவள் 10,000 ரூபாய்னா உடனே கொடித்து விடுவான். அது என்னமா ஆகணும்? அதே போல இங்க என்ன எடுத்து, இவர் முக்கரணங்களால பகவானை தொழுதிருக்கார் நம்மாழ்வார், அதனால அவருக்கு பலன் நல்ல பலவனா இருக்கட்டும், இன்பம் எழுதியிருக்கட்டும், நல்ல சீவைக்குணம் கிடைக்கட்டும், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா இவர் முக்கரணங்கள் இல்லையே சுவாமி. மதுரகவி ஆழ்வார் ஒரே கரணம் தானே, நாக்கால் மட்டும்தான் நவீந்திருக்கார், நாவினால் நவிட்டு இன்பம் எழுதின. அப்ப நாக்கால் நவீந்தா அப்பன்னா என்ன சுவாமி ஒண்ணு பண்ணலாம். அப்ப 7 லோகங்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 லோகத்துல ஒரு 3வது லோகத்தை இவர் கொடுத்துள்ளோம். 7 லோகத்தை தாண்டி 12 லோகத்தை தாண்டி சீவைக்குண்டம் நம்மாழ்வார் போகட்டும். மதுரகவியாளர் ஒரு கரணம் தான், நாக்கால மட்டும்தான் சொல்லியிருக்கார், சிந்தையாலும் சொல்லல, செய்கையாலும் சொல்லல. ஆனா நம்மாழ்வார் சிந்தை என்ன, சொல்லென்ன, செய்கை என்ன, முக்கரணங்களால பண்ணி இருக்கிறபடியாலே அப்ப அவருக்கு பூர்ணமான இன்பத்தை இருக்கட்டும். அதான் பூர்ணமான இன்பம் தான் சிவைகுண்டம். இப்ப நம்மாழ்வாரை தொழுத அந்த மதுரகவி ஆழ்வாருக்கு முக்கரணங்கள் இல்லையோனோ? அப்ப என்ன பண்ணலாம், இந்த 7வது லோகம் இருக்கிற அத 3வது லோகமோ 4வது லோகமோ அதை கொடுத்துட்டு இருக்கலாம்னா இல்லைன்ட்டார். அதுவே எது போல 4 மணி நேரம் வேலை செஞ்சாலும் 10,000 ரூபாய், 10 மணி நேரம் வேலை செஞ்சாலும் 10,000 ரூபாய் இல்லையா? அப்ப இது என்ன சுவாமி அந்த பண்ண முடியும்னா, நாவினால் நவித்து இன்பவினா நம்மாழ்வார் பெற்ற அதே இன்பத்தை நான் பெற்றேன்.
நாவினால் நவித்தின்றமை சுவாமி, இது நியாயமா சுவாமி? இது நியாயமா? 8 மணி நேரம் 10 மணி நேரம் செஞ்சுட்டு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். 4 மணி நேரம் செஞ்சதுக்கு நீங்க வந்து அதே 10,000 ரூபாய் நியாயமானா? நியாயமானா? நியாயம் தான். என்ன சுவாமி, அவர் கரணங்களால பண்ணியிருக்கார். இவர் ஒரே ஒரு கரணம் தான் மதுரை கவியாழ்வார். எது? நாக்கு மட்டும்தான், மத்தது கிடையாது. அப்ப இது நியாயமான? நியாயம்தான். என்னவா நியாயம்னா, ஏன்னா அது பிரதம பர்வ நிட்டை, இது சரம பர்வ நிட்டை. அது பிரதம பர்வ நிட்டை, அது சரம பர்வ நிட்டை. பிரதம பர்வ நிட்டை என்னன்னா, பகவான பத்தணும்னா கஷ்டப்பட்டதான் கிடைக்கும். பகவான பத்தணும்னா கஷ்டப்பட்டதான் கிடைக்கும். சரம பர்வ நிட்டை ஆச்சாரியம்னா சுலபமா கிடைக்கும். இதுதான். அப்ப 4 மணி நேரம் வேலை செஞ்சாலே 10,000 ரூபாய் சம்பாவனை. அப்ப 4 மணி நேரம் வேலை செய்யறது ஆச்சாரிய திருமணி பத்துறது. அவர் 10 மணி நேரம் பண்றது என்னது? பகவான் திருமணி பத்துறது. அப்ப இன்பம் இரட்டை கொண்டுதான், அதே இன்பம் தான் இங்க. அதனால அப்ப இங்க இருக்க செய்து இங்க சரம பருவ நிட்டுன்னா சுலபமா கட்டுறது. அப்ப முதல்ல சொன்னது என்னது? மனசு ஆச்சாரமே வேண்டாம், ஆச்சாரம் வேண்டாம், நைரபேட்சம். அந்த அர்த்தத்தை முதல்ல சொன்னார். அப்பனா நாவினால் நவித்து மனசகாயமே இல்லை. அப்ப நம்ம 3 விஷயம் பார்த்துக்கோம். முதல் 2, 3. முதல்ல என்னன்னா, நாவினால் நவித்துங்கிற சப்தத்தாலே மனசகாயம் இல்லைன்னு, அதான் நைரபேட்சன்னு பேர். நைரபேட்சம் அந்த அர்த்தத்தில் முதல்ல சொன்னார். நாவினால் மட்டும் நவிந்தேன், மனசகாயம் இல்லைன்னு சொன்னார். 2வது, எதற்காக நாக்கு கிடைச்சதோ அதன் பயன் பெற்றேன். அதன் பயன் பெற்றேன். நாக்கு பகவான் எதுக்குன்னு கொடுத்திருக்கார்? ஆச்சாரனை சேமிக்கதான கொடுத்திருக்கார். அப்படி இருக்க அதன் பயன் பெற்றேன். அதான் நல்லா ஸ்லாகித்து பேசுறார். அதன் பயன் பெற்றேன். இப்ப சொல்றது இந்த 2மே இல்லை. இந்த 2. 3வது என்ன சொல்றேன்னா, நாவினால் நவிற்று இந்த நாக்கி இத்தனை நாள் எங்கெங்கயோ பாடாப்படுத்துன்றது தெரியுமோ? எங்கெங்கயோ பாடாப்படுத்துது. இப்பதான் நல்லது பண்ணிட்டுன்றது. இப்பதான் நல்லது. இப்ப என்ன, அப்ப நாக்கு என்ன பாடுபடுத்தினா, பேசி 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 தேவையில்லாத பேசி. எது தேவையை? யாகாவாராயிரம் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பார் சொல்லிடுக்கப்பட்டு திருவள்ளுவர் தெரிவிக்கிறார். யாகாவாராயும் நாகாக்க, யாரா இருந்தாலும் முதல்ல நாக்கு அடக்கணும். காவாக்கால் நாக்கு அடக்கணும். சோகாப்பார் சொல்லிடுக்கப்பட்டு. இப்ப மதுரை என்ன தெரியுங்கன்னா, அந்த நாக்க அடக்கி எதை பேசணுமோ, எதை ஸ்தோத்திரம் பண்ணணுமோ, யார ஸ்தோத்திரம் பண்ணணுமோ அதை ஸ்தோத்திரம் பண்ணாம கண்டதை பேசி 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 என்ன பண்ண, நான் நரகத்துக்கு போயிட்டேன். நரகத்துக்கே இருந்தேன். எதெல்லாம் பேசப்படாதோ அதெல்லாம் பேசி நரகத்துல கொண்டு போய் பகவான் போட்டார். கொண்டு போய் போட்டாரு. ஏன்னா அவ்வப்போது பெருமாள் இந்த பிறகு நரகத்துல கொண்டு போய் போட்டுட்டார். போட்டது மட்டும் இல்ல, இப்ப நம்ம எல்லாம் சிருஷ்டிக்கிறார்னா என்ன அர்த்தம்? இந்த பூலோகத்தான் சிருஷ்டிப்பார். நரகத்துல நம்ம சிருஷ்டிக்கிறார்னா கிடையாது. இப்ப பத்திரகவை என்ன தெரியும்னா, நான் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன், நரகத்திலிருந்து திரும்ப இந்த பூலோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு கூட அவகாசம் இல்லாதபடியால பாபம். அத்தனை பாபம் இருக்கிறபடியாலே எனக்கு ஆயுஷம் அங்கே தீர்ந்து போறது. மறுபடியும் சிருஷ்டியும் அங்கேயே கிடைச்சிடும். நாம சொல்லணும், மதுரகவியா தெரிவிக்கிறார். அப்ப நரகத்திலே சிருஷ்டி, நரகத்திலே சம்மாரம் ஆகுது. அந்த அளவுக்கு நான் பாபம் இதனால பண்ண. இந்த நாக்கு தேவையில்லாத பேசினதைய. அப்ப நீ இப்படிப்பட்ட பேசு அங்க போன பிறகு இந்த பண்ணிடணும். சிருஷ்டி ஆரம்பம் எல்லாமே நரகத்துலதான். அப்படின்னா ரொம்ப பாபம் பண்ணினேன்னு அர்த்தம். அப்ப நரகத்திலே சிருஷ்டி, நரகத்திலே சம்ஹாரம். இதனால் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னா, என்ன திருப்பி சுவாமி யாரு நாக்கால கெட்டேன்னு சொன்னேன். யாரால கெட்டேன்? நாக்கால கெட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, யாரால கெட்டேன்? நாக்கால கெட்டேன்னு. சில சுவாமிகள்லாம் இருக்கா, சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல வேலையும் செய்வா. அடி லௌகிக்கத்துல சொல்றேன், எல்லா வேலையும் செய்வா, எல்லாருக்கும் நிறைய உதவி பண்ணுவா, நிறைய ஹெல்ப் பண்ணுவா, என்னென்ன பண்ணுவா அத்தனை பேர் எல்லாருக்குமே. நிறைய சீவைஷ்டவான்னு சொல்லிடு, எல்லாருக்கும் நல்லா பண்ணுவா. ஆனா கடைசியில அவர் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எல்லாரும் அவரை பத்தி தப்பா பேசுவா. என்ன சுவாமி இத்தனை தூரம் நல்லதானே பண்ணிட்டு போயிருக்காருன்னா, வாய் பேசாம இருந்திருக்கணும். எத்தையா சொல்லி மாட்டிக்குவேன். எத்தையா சொன்னேன், நாக்கால ஏதோ 2 வார்த்தை பேசிக்குவார், தேவையில்லாத வார்த்தை. இது அநேகமா நிறைய பேருக்கு இது உண்டு. எதுக்கு சொல்லணும்னா, நாம என்ன நிலையோ அந்த நிலையில இருந்து நம்ம அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துடணும். தேவையில்லாத பேச்சே கூடாது. அது பேசினா என் பெருமை நன்னா புலப்படும் போல இருக்கேன்னு நினைச்சுண்டு இவ பேசுறான். அது ரொம்ப தவறு. பெருமை ஏற்படுவது எல்லாமே நாம பண்ணக்கூடிய சொல்லால் இல்ல, செய்கையினாலே.
நம்முடைய சிந்தையினாலே, சொல்லால கிடையாது. நான் என்னமா இந்த கைங்கரியம் பண்ணினேன், நான் என்னமா ஆச்சார அபிமானத்தோடு இருக்கேன், நான் என்னமா பாகவதாலாம் அரவணைச்சுட்டு இருக்கேன், நான் என்னமா காலட்சேபம் எல்லாம் கேட்டேன், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கு இல்லையா, அதை வைத்துக் கொண்டு மக்கள் தெரிஞ்சுப்பா, ஜனங்கள் தெரிஞ்சுப்பா, ஸ்ரீ வைஷ்ணவா தெரிஞ்சுப்பா. சொல்ல வேண்டிய அப்பன்னா என்ன சொன்னாதான் கெட்டு போயிடும். என்ன மாதிரி யார் பண்ணுவா சுவாமி, என்ன மாதிரி யார் தலிகை பண்ணுவா, என்ன மாதிரி யாரு அலங்காரம் பண்ணுவா, என்ன மாதிரி யார் திருவாராதனம் பண்ணுவா, என்ன மாதிரி யார் காலட்சேபம் பண்ணுவா, எல்லாமே சொல்ல வேண்டியதுதான். அது கூடவே கூடாது. அப்ப இது யார் சொல்லணும், கேட்கிறவா சொல்லணும். அதே போல அதே சாப்பிட்டவா தலிகை நன்னா இருக்குன்னு சொல்லணும். அதே போல அலங்காரத்தை பார்த்தவா அலங்காரம் ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லணும். நான் என்னமா பண்ணிருக்கேன் சொன்னா இவரால கெட்டு போறான்னு அர்த்தம். அந்த மாதிரி சில பேர் யாரால கெட்டுன்னு நாக்கால கெட்டுன்னு தெரிவிக்கிறாளியா, இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இப்ப அதை தெரிவிக்கிறாங்கன்னா 2 வாட்டை விட்டு எல்லாருக்கும் தப்பா போயிடும். கடைசியில இவ்வளவு வேலையை கைங்கரித்த போயிட்டு நல்ல பேரே கிடைக்காது. நல்ல பேரு கிடைக்கிறது இல்லையா. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு நாக்க விடல, நாக்காலத்தான் பண்ணினேன், என்னென்ன தப்பு உண்டோ அத்தனை தப்பியும் நாக்கால பண்ணினேன். அதனால பிறந்ததே என்னாச்சு, நரகத்துல பிறந்தேன் மதுரகவி ஆழ்வார். நான் பிறந்தது நரகத்துல இல்லையா, அப்படி இருக்குன்னு நாக்கால கேட்டேன். இப்ப என்ன ஆச்சு, அந்த நாக்கு எப்படிப்பட்ட நாக்கு, நரகத்துல இருக்கக்கூடிய நாக்கு, அந்த நாக்கு என்ன பண்ணிக்கிறேன், நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன். ஒண்ணுமில்லை, அந்த நாக்க வைத்துக் கொண்டு நம்மாழ்வான்னு ஒரு தடவை சொன்னேன். ஆத்யஸ்தன குலபதி, ஆத்யஸ்தன குலபதி, எங்கள் குலத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய நம்மாழ்வான்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நாவினால் வைத்து இன்பம் எய்தினேன். இப்ப சரி சுவாமி பின்னாச்சு, இப்படி நரகத்துல போட்டு விளையாடு நமக்கு நம்மாழ்வார்னு சொல்லிட்டேன்னா என்ன எடுத்துட்ட, நம்மாழ்வார்க்கு எந்த இன்பம் கிடைச்சதோ, வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனம் அச்சுதன், அந்த வீவில் இன்பமாக சீவை குண்டத்தை பெற்று கொடுத்தது அந்த நம்மாழ்வார். அதே இன்பத்தை எனக்கு பெற்றுக் கொடுத்தது அதே நம்மாழ்வார். நம்மாழ்வார் பகவான் விஷயமாக வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனம் அச்சுதன், வீவில் சீரன் மலர்கண்ணன் விண்ணோர் பெருமான் தொன்னு நரவான ஸ்தோத்திரம் பண்ணார். நான் ஸ்தோத்திரம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, நம்மாழ்வார்னு வாய் வார்த்தையா சொன்னேன். அப்ப நம்மாழ்வார்னு வாய் வார்த்தையா சொன்னதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது, நம்மாழ்வார்க்கு எந்த பலன் கிடைச்சதோ அதே பலன் கிடைச்சது. இத்தனைக்கும் அவர் முக்கரணங்களால சொன்னார், அடியின் முக்கரணங்களால் சொல்லல, வாய் ஒரு வாக்கால நாக்கால நாவினால் நவித்தி இன்பமெய்தினேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்த நாக்கு படுத்தின பாடு நரகத்துக்கே போறவங்களுக்கு அழுத்தணும், அந்த நாக்காலே சொன்னதுக்கு இது கிடைச்சிருக்கேன்னு தெரிவிக்கிறார். இப்ப ஆசிரமம் ஆக மேவினேன் அவன் பொன்னடி, அடுத்து மேவினேன் அவன் பொன்னடி, ஆழ்வாடு ஸ்பிருகணீயமான திருவடிகளை உத்தேசமாக பொருந்தினேன் சிபாமி என்று ஈஸ்வரனும் கூட உபேட்சித்த தசையிலே விஷீகரித்த ஆழ்வாடி விலட்சணமான திருவடிகளோடு பொருந்த பெற்று நீர் செய்தது இதுவாகில் பேட்டின் உறுதி பாடி பிரிந்தபடி என்னென்ன மெய்மையே மேவினேன் உபகாரக விஷயத்தில் நிற்கலானதே வேறொரு விஷயம் உத்தேசமாய் அது கெட்டினவாறு அதிலே தோன்றுமாம்படி பன்றிக்கே ஐக்கிக ஆஷ்மிக இரண்டும் ஆழ்வார் திருவடிகளாக பொருந்தினேன். இப்ப இந்த லோகத்திலே நான் இன்பம் பெற்றேன்னு தெரிவிக்கிறார். இத பெரியவாச்சான் பிள்ளை திருப்பாவ வியாக்கியானம் 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள், அந்த வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார். வையத்து வாழ்வீர்கள் கோதாதேவி தெரிவிக்கிற ஆண்டார். அப்படின்னா இந்த வையகத்தை நல்லா கொண்டாடுறா. வையகத்தில் வாழ்ச்சியா தாழ்ச்சியா, வையத்தில் வாழ்வீர்கள் தெரிவிக்கலே, வையத்தில் வாழ்ச்சியா அப்படின்னு கேட்டு வையத்தில் தாழ்ச்சி தானே, இங்கதானே பிறக்கப்படாதுன்றாலையா, இருள் தருமா ஞானம் இனிப்பிறவை ஆண் வேண்டேன் ஆழ்வார தெரிவிக்கிறார். இங்க வேண்டாம் இங்க வேண்டாம் இங்க வேண்டாம் என ஐஷின் போ இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை அப்படின்னு சொல்லி இத்தனை பிரார்த்திக்கச்சு. ஆனா கோதாதேவி என்னவோ சொல்லுகிறா, சுவாமி வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். வையகத்தில் வாழ்ச்சியா தெரிஞ்ச வானாட்டில் தானே வாழ்ச்சி, வையகத்தில் வாழ்ச்சியான்னு கேட்டு நரகத்தை போன்ற இந்த வையத்தில் வாழ்ச்சியானா, அதே போல நாக்கால பேசி நரகம் கேள்விப்பட்டு இப்ப அந்த நரகத்தை கொடுக்கக்கூடிய நாக்காலேயே நவின்று இன்பம் பெற்றேன். இந்த வையம் இதே வாழ்ச்சி கிடையாது, தாழ்ச்சி தான் அது. ஆனா இந்த வையத்தே வாழ்ச்சி வாழ்ச்சி வாழ்ச்சின்னு கோதாதேவி சொன்னாலும், அதே போல இந்த நாக்கால கெட்டுக்கிட்டுதான் நரகத்துக்கு போனேன். இப்ப அதே நாக்கு என்ன பண்ணிச்சுன்னா
நம்மாழ்வார்னு ஒரு வார்த்தை சொன்னபடியாலே நாவினால் நவித்தின்பமைதினேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப இந்தன் என்ன என்று தெரிவிக்கிறார். ஆனா இந்த வைரத்திருவாச்சந்திரன் அதே போல நாற்காலி பேசுவது நடக்கம் அப்படின்னா நாவினால் நவித்து இன்பமைதினேன். அடுத்து மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. மதிப்புடைய பொன்னடி மெய்மையை. பொன்னடியும் திருவடி, மதிப்புடைய திருவடி. அதையே பிராபிய பிராபகமாவும் இருக்கு அப்படின்னா உபாய உபேயமா இருக்கு. பகவானுடைய திருவடியே வழி, பகவானுடைய திருவடியே அடைந்து அனுபவிக்கக்கூடிய தன்மை. அப்ப புருஷார்த்தம் அதுவே அடையக்கூடிய வழியாக அது இருக்கிறையா. மேவினேன் அவன் பொன்னடி. அப்படிப்பட்ட திருவடியை பொருந்தினேன். அவன் பொன்னடி. பொன்னடி பொண்ணுன்னா உயர்த்தி. இன்னைக்கு உயர்த்தியா 1,08,000 இன்னும் இருக்கலாம். அத்தனை பொண்ணுனால உயர்த்தி இல்லையா. அதனால உயர்த்தி. ஏன்னா எவ்வளவு இருக்காலும் சரி பொண்ணுக்குண்ட உயர்த்தியே போயிட்டே இருக்கு. மேல 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 போயிட்டே இருக்கு இல்லையா. சரி சுவாமி ஒருத்தர் என்ன பண்ணார், சம்பாவனை கொடுத்தார். சம்பாவனை கொடுத்தார் புரியறதுக்காக ஒரு 1/2 சவன் ஒரு காலக்ஷம் பண்ணார். 1/2 சவன் மோதனம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தார். இல்ல 1/2 சவரத்துக்கு உண்டான சம்பாவனையோ அதுக்கு உண்டான காசனமோ கொடுத்துடலான்னு கொடுத்தார். இப்ப 1/2 சவரன் மோதிரத்தை கொடுத்தா அது வைபவமா, அந்த 1/2 சவரன் மோதிரத்துக்கு உண்டான காசு அதுக்குண்டான பணம் அதை கொடுத்தா வைபவம்னா அது கொடுத்தா வைபவம் இல்லை. மோதிரத்தை கொடுத்தா அது வைபவம். ஏன் பொண்ணை கொடுத்தாதான் வைபவமா? அதுக்குண்டான காசை கொடுத்தா பொண்ணை வாங்கிக்கலாம் வேணா, வாங்க மாட்டோம். இப்ப சம்பாரம் வந்துட்டு வச்சுக்க அந்த பணத்தை செலவழிச்சுவார் இந்த சுவாமி. அந்த பணத்தை செலவழிச்சு அதே மோதிரத்தை கொடுத்தா வச்சுக்க கையில போட்டு பார்த்துட்டு நன்னா இருக்கு. எங்கேயாவது நம்ம போறச்சு பெருமாள் கைங்கரித்து போகும்போது நன்னா போட்டுட்டு போறணும். பத்திரமா உள்ள ஜாகிரதையா எடுத்து பூட்டி வச்சுருவார். ஜாகிரதையா எடுத்து பூட்டி அதை நல்லா பாதுகாக்க வைக்கிறாரணும். அதே பணம் கொடுத்துருந்தா என்ன ஆச்சு? ஆமா சுவாமி செலவழிஞ்சது சுவாமி எதுவா இருந்தாலும் படம் இருந்தாலும் செலவழிஞ்சது. அதுதான் இன்னைக்கு சேமிப்புன்னு வச்சுட்டு இருக்கா. நம்ம கிட்ட தான் கலைஞ்சிரும் அப்படின்னு. அப்ப செலவழிஞ்சிருந்தனும் அதனால தான். அப்ப பொண்ணுன்னாலே ஒரு ஸ்பிரிகனீயத்துவம். பிரகனீயத்துனா அப்படியே மனசுல மதிப்போடு இருக்கு இல்லையா. ஓ மோதிரம் கொடுத்துருக்காவா, மோதிரம் கொடுத்துருக்கான்னு அப்படியே மதிப்போடு இருக்கணும். பொன்னடி அப்படின்னாலே பிரகனீயமான திருவடிகள். அப்பனா தேனே மலர்ந்த திருப்பாதம் இல்லை, இங்க தங்கத்தாமரை திருவடிகள். அப்படிப்பட்ட திருவடிகள். அந்த திருவடிகளுக்கு பெருமை சொல்றாரு. என்ன பெருமைன்னா ஆச்சரியமா பெருமை. மேவினேன் அவன் பொன்னடி. இப்ப பகவானுடைய பொன்னடியா ஆழ்வாவுடைய பொன்னடியா? இப்ப முதல்ல பகவான பத்துவம். மேவினேன் அவன் பொன்னடி. அந்த பொன்னடி என்ன சொல்றதுன்னா பகவான் ஷிபாமி என்பன். ஷிபாமின்னா இப்ப நம்ம எந்த தப்பு பண்றோம், எத்தனையோ பாவங்கள் பண்றோம். ஓ என்ன கூடவே நடந்த தள்ளு கல்லுன்னு சொல்லுவாரு அண்ணா. அவருக்கு தயாளுன்னு பேரு, தயாநிதினு பேரு. அப்படிப்பட்ட தயாநிதியா இருக்கக்கூடிய அந்த பெருமாள் நரகத்துல தள்ளுவாருன்னா தள்ள மாட்டார். தள்ளி இருக்காரு சுவாமி. அத்தனை தள்ளியிருக்கானா அவர் எப்பாவது ஏன்னா அவருக்கு எப்பாவது கோபம் வரும். கோபம் வராமலாம் இருக்காது. இத்தனை சாஸ்திரத்தை கொடுத்தேன், இத்தனை ஆழ்வார்களை பிறப்பித்திருக்கேன், இத்தனை ஆச்சாரங்களை பிறப்பித்திருக்கேன், அவளுக்கு என்னென்ன உபதேசம் பண்ணிருக்கேன், இவாளை பக்கத்துல இருந்து எல்லாம் கூட இருக்க உபகார ஆச்சாரம் கொடுத்துருக்கேன். இத்தனையே பண்ணி இவன் தப்பு பண்ணிட்டு இருக்கானே. கோபம் வரும். இது அர்ஜுனுக்கு சொல்றான் கண்ணனே. அர்ஜுனா எத்தனை பண்ணியிருந்தாலும் அவ ஏதோ நிகிரகம் பண்றா. நிகிரகம் பண்ணனா அவ பண்ணக்கூடிய காரியத்தை எனக்கே சில நேரத்துக்கு கோபம் வந்துடுறது. அதனால என்ன பண்றேன், அவளை கொண்டு போய் இந்த சம்சாரத்துல தள்ளிடுறேன்டா. இந்த சம்சாரத்துல கண்ணின்றேன்னா அவர்கள் ஷிபாமி பண்ணி திரும்ப அவ அசுரப்பிறவியே பிறந்திரம்பாடி தள்ளுறேன்னு சொல்லிட்டா. இந்த ஸ்லோகமானது இது பகவானுடைய பேச்சாவே இருக்காது. பகவானை போல ஒரு தயாளு பார்க்கவே முடியாது. ஏன்னா ஈஸ்வரஸ்ய சௌகாத்தம். அத்தனை பேரும் நன்னா இருக்கவங்க எண்ணம் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருமே கிடையாது. ஒருத்தருக்கு கிடையாது. மேற்கொண்டு நம்ம ஆழ்வார் எம்பெருமானார் இவாள் உண்டே தவிர மற்றவாளுக்கு உண்டானா கிடையாது. எல்லாரும் கடல் சூழ்ந்த மண்டலம் வாழ நம்ம சொல்றோமோ இல்லையோ பகவான் நிச்சயம் சொல்லிட்டு இருப்பார். ஏன் சுவாமின்னா அவர் லோகம் எது, அவர் சரீரம் எது, அவர் சரீரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாருன்னா என்ன சொல்லி பண்ணணும். அப்படி இருக்கச்சு அவர் கொண்டு போய் இந்த இவனை கொண்டு போய் நரகத்துல தள்ளணும் அப்படின்னு தள்ளுவாரானா தள்ளமாட்டான். ஆனா ஸ்லோகம் இருக்கு கீதையில, அந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேசவே மாட்டாரு. அப்படி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் குலம் தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிருந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாளர்கள் ஆகினா அவன் சண்டாள ஜாதியிலே பிறந்த, அதாவது
நாய் மாமிசம் சாப்பிடக்கூடிய சாத்தியிலே பிறந்திருந்தாலும் அவன் பக்தன்னு வந்துட்டானா என்ன அவனை கூப்பி என்ன பண்ணா அவன் தான் சுவாமின்னு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை பகவானுக்கு உண்டு. அப்படி இருக்கச்சே அவனை அர்ச்சனை பண்ணு இதெல்லாம் சொல்லியிருக்கானா. அப்படி இருக்கச்சு அவர் போய் இந்த இதெல்லாம் பல்வார பொறுக்கிறான். இப்படிதான் பெருமாள் இப்படிதான் அவர் பேசிட்டு இருக்காரு சுவாமி, பேசிட்டு இருக்காருன்னா ஸ்லோகம் அப்படிதான் இருக்கு. என்னமோ கோபத்துல சொல்லிட்டார், கோபத்துல என்னமோ அவன் திரும்ப திரும்ப அவனை கொண்டு போய் அசுர யோனியிலே பிறக்க தள்ளுகிறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார். இப்ப மதுரகவி சொல்றது என்னன்னா, அந்த ஸ்லோகத்துல கண்ணன் சொன்னானோ நாவினால் நவை தின்பமை ஜென்பம் அதை முடிச்சுட்டு இப்ப மேவினேன் அவன் பொன்னடிமை நீயே வந்திருக்கணும். இது ரெண்டுத்தையும் இப்ப லிங்க் பண்றாரு. முதல் வரியிலையும் ரெண்டாவது வரியிலும் லிங்க் பண்ணிட்டு இருக்காரு. மேவினேன் அவன் பொன்னடின, அப்படிப்பட்ட பொன்னடி, அந்த பொன்னடி எது பகவானுடைய திருவடி. அந்த திருவடி ஷிபாமின்னு சொல்லவே சொல்லாது. ஆனா கண்ணன் ஷிபாமி இவனை நான் நரகத்திலே தள்ளுகிறேன்னு சொல்லியிருக்க வார்த்தை ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது ஒண்ணுதும் அது கீதையில இருக்கிற ஸ்லோகமான கூட சந்தேகம் தான். இதுதான் இருக்காது, சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா சில பேருக்குலாம் தம் குழந்தைகிட்டே ஒரு கோபம் வந்துருச்சுங்க, நீ இந்த மாதிரி இருந்தா நாசமா போயிடுவேன் அப்படி இந்த வார்த்தை சொல்லப்படாது. இந்த அந்த வார்த்தை சொல்றாளா இல்லையா? உண்மையா அந்த வார்த்தை வருமா? வராது. ஆனா எதனால சொல்றா? இவ திருந்தி வாழணுங்கிற என்ன இருக்கிறது அப்படியாவது சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரியான ஸ்லோகம் அது. இப்ப மதுரகவியா என்ன சொன்னா, அந்த ஸ்லோகம் வந்ததே என்னால்தான் நான் அவ்வளவு பாவிஷ்டேன். நாம சொல்லிக்கணும். அளவந்தா தெரிவிக்கிற அமரியாதகா சுத்திரகா அசுவா பிரசவன்னு 10 குற்றங்களை என்ன தம்மால சொல்லிக்கிற அது திருமங்கையாழ்வார் நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார், நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்க செய்து அங்க கண்ணன் கீதையில சொன்னனோ அது யாருக்கு தெரியுமா சொல்லியிருக்கான்? எனக்குத்தான். நான் தான் அவ்வளவு தூரம் பாபிட்டன். அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட பாபி நான் தான் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லித்தான் என்ன தள்ளிட்டார், நரகத்துல தள்ளிட்டாரு. யார்? ஷிபாமி எங்க நரகத்தை பிடித்து பெருமாள் தள்ளினார் என்கிறார் இல்லையா? ஈஸ்வரன் கூட என்ன வேண்டும் திரஸ்கரிக்கிறார். உபேட்சை போதும் என்று விளக்குதல். இந்த இடத்துல பாருங்க ஆச்சரியமா ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். அதாவது மேவினேனவன்கும் உபகாரக விஷயம் நிற்கணும், வேறொரு விஷயம் உத்தேசமாய் அது கெட்டினவாறே தோன்றும்படியான. அப்படின்னா இந்த உபேட்சை போதும் விளக்குதல். ஆனால் பெருமாள் சிபாமி என்று தண்டனை சொல்றார். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை இந்த வியாக்கியானத்துல என்ன எடுக்கிறார்னா, ஷிபாமி நரகத்துல சொல்றான்னு அங்க இருக்கு ஸ்லோகத்துல. பகவான் நரகத்துல சொல்றான்னு ஸ்லோகத்தை இருக்கு. ஆனா பெரியவாச்சான் நினைத்திருக்கிறான்னா உபேட்சை என்று போதும் என்று விளக்குதல். ஆனால் பெருமாள் ஷிபாமி என்று தண்டனை சொல்றார். ஸ்லோகத்தை எடுக்கும் போது தண்டனை கொடுக்கும் ஸ்லோகத்தை எடுத்துவிட்டு வியாக்கியானத்துல உபேட்சித்த தசையிலே அப்படின்னு பூசி முழுகிறார். புரியத்துக்காக சொல்றேன். 2 கோஷ்டி இருக்கு, நடுவுல ஒரு கோஷ்டி இருக்கு, 3வது கோஷ்டி இருக்கு. இந்த 2 கோஷ்டிக்கும் ஒருத்தருக்கு ஏதோ வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அவர் ஏதோ இந்த கோஷ்டியை பத்தி தவறா பேசுறார், இவர் ஏதோ அந்த கோஷ்டியை பத்தி தவறா பேசுறார். 3வது நபர் இருப்பார். கோஷ்டி என்ன பண்ணிட்டுன்னா, நீங்க அவர் பேசினது நீங்க தப்பா நினைக்க வேண்டாம், அவர் அந்த அர்த்தத்தை சொல்லல, அந்த அர்த்தத்தை தான் சொல்லியிருப்பார். இவருக்கு ஏதோ தவறான அர்த்தத்தை தான் சொல்லியிருப்பார், அந்த அர்த்தத்தை சொல்லலைன்னு இந்த 3வது நபர் சொல்லுவார். அதே போல அந்த பக்கம் அவ ஏதோ இந்த கோஷ்டியை பார்த்து ஒரு தவறா வார்த்தை பேசியிருப்பாரோ, அதற்கும் வெறும் சொன்னா, ஓ நீங்க அவரை பத்தி தப்பா நினைக்காதீங்க, அவர் அந்த அர்த்தம் சொல்ல உங்க நன்மைக்காக தான் அதை சொன்னான்னு 2 பேருக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு சப்ப கட்டுற மாதிரி பேசுவார் இல்லையா? அதே போல இப்ப பெரியவாச்சான் பிள்ளை என்ன பண்றான்னா பூசி மொழுகிறான்னு சொல்லியிருக்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர். பூசி மொழுகிறா போல பெரியவாச்சான் பிள்ளை என்ன எதுக்கு? ஏன்னா பகவான் நரகத்துல சொல்றான் அப்படி சட்டமா அங்க வார்த்தை இருக்கு. ஆனா இவர் என்னன்னா உபேட்சித்த தசையிலேன்னு என்ன அர்த்தம்? இப்போ அவரை விட்டுடுறார், அவரோட தரிசிக்கிறதுல விட்டுடுறார் அப்படின்னு உபேட்சித்த தசையிலேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? எதுக்கு சுவாமி என்ன பூசி மழுகிறார்னா, பகவானும் என்ன பாருங்க கார்மிகன் தெரியுது. ஆனா இந்த வியாக்கியானத்தை எழுதியான்னா இந்த சம்பிரதாயத்துல பரம கார்மிகன் பெரியவாச்சான் பிள்ளைக்கு பேரு. பெரியவாச்சான் பரம கார்மிகன். இந்த வியாக்கியானத்தை எழுதிய பெரியவாச்சான்
இவரைத்தான் பரம காரணியா பகவான காருணிகனான சர்வேஸ்வரன் தான் சொல்லுவா. பெரியவாச்சான் பிள்ளை பரம காருணிகனான பெரியவாச்சான் தெரிவிக்கிறார் இல்லையா? இப்ப பெருமாள் காருணிகன் இல்லையா? காருணிகன் சொன்னோம் இல்லையா? பெரியவாச்சான் பரம காருணிகன். பரம காருணிகனாக இருக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை காருணிகனான சர்வேஸ்வரன் கிருபாமி அப்படின்னு சொன்னா நிஜத்திலேயே அவருடைய மனசுல பட்டு இந்த வார்த்தையை சொன்னாரா? பெரியவாச்சான் அலசி பாக்குறார். நிஜத்திலே ஒரு மனுஷன் அவனை நரகத்துல தள்ளுறேன். ஆனா மற்ற மதத்தோட வியாக்கியானம் இப்படிதான் இருக்கும். அதனாலதான் அடிக்கடி சொல்வேன், எந்த ஒரு கிரந்தமாகட்டும் நம்முடைய பூர்வாச்சாருடைய வியாக்கியானமா சரி பார்க்கப்படாது. ஏன்னா அந்த கிரந்த கர்த்தா இருக்கா இல்லையா? அந்த கிரந்த கர்த்தா எந்த திருவுள்ளத்தை வைத்து கூடி இந்த சப்தத்தை இட்டான்னு இவாளுக்கு தான் தெரியும். அது என்னமா சொல்லுங்க, கண்ணன் நேரையா அவர் சேவிச்சிருக்காருன்னா நம்மாழ்வாருக்கு தெரியுமே. நம்மாழ்வார் நாதுமணியில் கொடுத்திருக்காரு. நாதுமணி மூலமா பரம்பரையா வந்திருக்கு. ஆத்யசன குலபதி லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமா அஸ்மத் ஆச்சாரிய பரிந்தாம் அங்கதான் காலேஜ் கேட்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பரம்பரை இந்த பரம்பரை அவ்வாறு மத்தவாறு கூட்டானா கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தனா அதெல்லாம் என்ன பண்றாரு? அவர் கிருபாவின்னு தான் சொல்லியிருக்கார், நரகத்துல சண்டைன்னு தான் சொல்லியிருக்கார். சொல்லியிருந்தாலும் நிஜமாவே எது ஒரு தாயாரோ தகப்பனாரோ ஒரு பிள்ளையாண்டானே அப்படின்னு மனசு வந்து சொல்லுவாருன்னு சொல்ல மாட்டேன். கோபத்துல ஏதோ ஒரு வாசை பேசுவார். அதே போல மனசுல பட்டு சொன்னாருன்னு சொல்ல அவரை யாரையாவது இந்த மாதிரி நரகத்துல தள்ளு போடுவாருன்னா பண்ண மாட்டாரு. அப்ப என்ன சொல்றது? உன்னை பயப்படுத்தணும். இந்த குழந்தைய பார்த்தோம் நீ அதெல்லாம் பண்ணீங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம்? பூச்சாண்டி வந்துடுவாங்க, வந்து பிடிச்சு விட்டுவாங்க. யாரும் வரப்படுத்து. ஆனா இந்த வார்த்தை சொல்றதெல்லாம் இல்லையா? அப்ப அவ சொன்ன சுவாமி, அப்ப அது பூச்சாண்டி எல்லாம் இருக்கப்பட்டிருக்கு, எல்லாம் வந்து அப்படின்னு அர்த்தமா என்ன கிடையாது. என்ன அது? அப்ப பயமுறுத்துறா இல்லையா? பயமுறுத்துறாரு பகவான். ஆனா தள்ளமாட்டார். பயமுறுத்துறாரு, தள்ளமாட்டார். நீ திருந்தி வாழணும், நீ திருந்தணுன்றதுக்காக இந்த மாதிரி சொன்னால அங்க போகாத, அங்க போனா அதனால இந்த ஆபத்து இருக்குன்னு சொன்னா போக மாட்டேன் அப்படி இல்லையா? அதனால பெருமாள் இது போல இந்த இதுக்கு ஸ்ரீவச்சனமூர்த்தத்தை பிரலோகாச்சார தெரிவிக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒரு பிரஜை ஏதோ தப்பு பண்ணிவிட்டு மண்ணை சாப்பிட்டு வந்துட்டனாலே பெரம்ப கையில வச்சுப்பா தாயார். பெரம்ப கையில இந்த பிள்ளைய பார்த்து பெரம்ப கையில வச்சுட்டு, நீ நாளைக்கு மண்ணை சாப்பிட்டேன்னா போடுவேன், வாயிலே போடுவேன், அங்கங்க அடிப்பேன், சூடு வைப்பேன், என்னென்ன ஒன்று அத்தனை சொல்றானோ அதெல்லாம் பண்ணுவார். என்ன பண்ண மாட்டான், பயப்படுத்துறான். பயக்கிறது பயநாசனகா சகஸ்நாமத்துல இருக்கு. பயக்கிறது பயநாசனகா, பயப்படுத்துறானோ. ஆனா அடிப்பாளனா அடிக்க மாட்டான். தாயாரோ பகவானோ அடிக்க மாட்டான். அப்ப அதே போல பெருமானும் ஒரு தப்பான வழியில போகப்படாது என்பதற்காக பயப்படுத்துறான். அதனாலதான் சிபாமி, உன்னை நான் நரகத்தில் தள்ளுவேன் சிபாமி அப்படின்னாரு. அப்ப ஒரு நாளும் பெருமாள் பிடித்து தள்ளமாட்டாரா? நான் தள்ளமாட்டார் அப்படின்னு சொன்னோம். உடனே என்ன பண்ணா, பக்கத்துல கேட்கிறான், தள்ளினா என்ன பண்ற சுவாமி? தள்ளினா என்ன பண்றது? தள்ளா என்ன பண்ண கேள்வி வந்துட்டு. தள்ளி விட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு மனசுல பட்டு பெருமாள் இதை சொல்லல, ஆனா பயமுறுத்ததுக்காக சொன்னார். அப்ப மனசால பெருமாள் சொல்லவே மாட்டார். சரி சுவாமி, நிஜத்துல நடக்காது. அப்ப நரகத்துக்கெல்லாம் போக மாட்டாரா அப்படின்னா நடக்காதுன்னு சொன்னா, ஏன்னா பெருமாள் காருணிகன் ஆனபடியால நடக்காது. கருணை உள்ளம் படைத்தவன், அதான் நடக்காதுன்னு சொன்னோம். அப்ப கருணை உள்ளம் அப்ப நடக்க விட மாட்டார் சுவாமி. ஏன் நடக்க விட மாட்டார்னா, அப்படி நடக்க வந்துட்டோன்னு அப்படி இல்லாமல் பண்ணணும். இன்னும் என்ன பண்ணுவார்? யாதிர்ச்சிக சுகுத்தம், ஆனுசங்கிகமாய் யாதிர்ச்சிகமாய் பிராசங்கிகமாய் என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், அடியாருக்கு ஒழுங்க நிகழ் கொடுத்தாய், எத்தையோ நன்மை என்பொரு பெயரிடலாத ஒரு தீமை. திருவச்சனமூர்த்தியில பார்த்துக்கணும். ஏதோ ஒரு தீமை நீ பண்ணியிருப்ப, அது நன்மையே கிடையாது. ஆனா அதை நன்மைக்கும் பேர் இருக்குவார். அந்த நன்மை என்கிற தீமையாது என்கிற பெயரிடதா ஒரு தீமை. அந்த தீமை கட்டி அதிலேயே என்ன இது போல மடிமாங்காயிட்டு கலஞ்சி பொன் திரட்டுமா போலே. இதெல்லாம் திருட்டாங்க. ஒருத்தனை திருடன்னு சொல்லணும், திருடன்னு சொன்னா அவன் திருடவே மாட்டேன்றான். அவன் எப்படியா திருட்டு பண்ணவனை கட்டி கொடுக்கணுமானா, கிட்டக்க அவனுக்கு மாங்காய் கொடுக்குறேன்னு கிட்டக்க வந்தவொடனே கிட்டக்க வந்தோடனே 2 மாங்காய் எடுத்து அவன் பையில போட்டாச்சு.
ஓ திருடிட்டான்னு சொன்னா அப்படி அந்த மாதிரி சொன்னா நீ ஏதோ தப்பு காரியம் பண்ணிருக்க, ஓ என்னமா நல்ல காரியம் பண்ணிருக்கான். அதுதான் ஆனுஷங்கிகமாய் பிராசங்கிகமாய் யாது எதிர்ச்சையா நமக்கே தெரியாம சிலதெல்லாம் பண்ணுவோமா சொன்னா. நான் ரொம்ப தீயவன், ஒருத்தர் தீயவன், அவர் சீட்டு விளையாடணும். சீட்டு விளையாடுறதுக்காக வாசல்ல தென்னை கட்டியிருந்தார். தென்னை கட்டியிருந்தேன்னா தென்னையில இருந்தோம்னா பகல் பொழுது முழுதும் சீட்டு விளையாடிட்டு ஆத்துல உள்ள போய் ராத்திரி படுத்து தூங்குவார். அந்த அந்த இடம் ஒரு திவிதேசமா இருந்தது. அதனால அந்த திவிதேசத்துல பெருமாளுக்கு உற்சவம் வந்துட்டு ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் வந்திருந்தா எங்க படுக்கிறதுன்னு தெரியல. ஓ இது திண்ணை இருக்கே, எங்க படுத்துலாமே. படுத்துட்டார். படுத்து தூக்கிட்டு காலத்துல இருந்து அவ நேரா புஷ்கரணி போய் தீர்த்தமாட போயிட்டா. உடனே அந்த யாரோ திண்ணை கட்டிட்டானோ, ஷீட்டு கட்டுறதுக்காக திண்ணை கட்டியிருக்கான். உடனே அவர் பேர ஒரு நன்மை எழுதுறாரு, என்னுடைய அடியார்கள் ஒழுங்க நிழல் கொடுத்தாய். இவன் அந்த இடத்துல பண்ணவே இல்லை. தெரிஞ்சிருந்தா தனியை விட்டுட்டு போயிடுவான். இந்த திண்ணையை கட்ட மாட்டான். இருந்தாலும் தனக்கு எதான் பிராசங்கிகமாய் அனுசங்கிகமாய் எதிர்ச்சையா அப்படின்னு தெரிவிக்கிறாரையா. இந்த மாதிரி என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், அடியார் ஒழுங்க நிகழ் கொடுத்தாய், அவர் வினாய் தீர்த்தாய் அப்படின்னு தெரிவிக்கிறாளே. ஏதோ ஒண்ணு யாதித்த சுகுர சத்தம் தலையில போட்டு நமக்கு நல்லது பண்றாரனோ அப்படிப்பட்ட காரணிக்கன் பகவான். அப்ப அவர் பண்ணமாட்டார், பண்ணமாட்டார். அப்ப எதிர்ச்சியே சுகுர்த்தமோ சம்பாவிதம் நன்னா நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்மை ஒரு நரகத்துல தள்ளுவார்னா மாட்டார். அதனால்தான் நான் மாட்டார்னார். அப்ப தண்டனை என்று சொல்லலாம்னா அதனால தண்டனை சொல்ல முடியுமா? தண்டனைன்னு சொல்ல முடியாது. இப்ப பெரிய வாச்சமனத்துக்கு வியாக்கியானம் என்னன்னா, பகவான் தண்டனை சொல்லுகிற உபேட்சிக்கிற அளவிலே, உபேட்சிக்கிறா அப்புறம் அப்படி தள்ளிடுற, உபேட்சிக்கிற அளவிலேன்னு இருக்கலையா. அப்ப ஒதுக்கி வைக்கிறார் பெருமாள். பெருமாள் ஒதுக்கி வைத்தார்னு பயந்து கொண்டு வந்து விடுவான் இல்லையா. அதற்காக தான் உபேட்சித்தார் என்று கொண்டாடுறது வர எழுதினார். வர எழுதினது பெரியவாச்சாரம் இல்லை. இந்த வியாக்கியானம் எழுதினது பெரியவாச்சாரம் இல்லை, பரம தார்மிகனார். இது எங்க இருக்குன்னா அரும்பதத்துல இது பூர்ணமா இருக்கு. அடியன் சொன்னது இதெல்லாம் வியாக்கியானத்தை பார்த்தா தெரியாது. அரும்பதத்துல இதை பூர்ணமா எடுத்திருக்காரு. அடிய அரும்பதை வாசிக்கல, நாடியாடி வாசிக்கல, அது பூர்ணமா எடுக்க. அப்ப உபேட்சிக்கிற அளவிலே தெரிவிக்கிறா இல்லையா. அப்படிங்க அப்ப பெருமாள் உபேட்சித்தார் சொல்லணும்னா அப்ப இவர் தண்டிக்கிற என்று சொல்லாமல் உபேட்சன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன சொல்லிக்கணும்? பெரியவாச்சாரம் இல்லை, பகவான் தண்டிக்கிறார். சிபாமி சொன்னபடியாலே தண்டிக்கிறான்னு சொன்ன போனோம். உபேட்சித்தார் பெருமாள் விஷயத்துல தண்டிக்க மாட்டாரன்னா உபேட்சித்தார் இருக்கிற நிஜமாவும் தண்டிக்க மாட்டாரா? கேள்வி. ஆமே, இரண்ய கசிப்பு இரண்யாட்சணன் இவாளும் தண்டிச்சிருக்காரா இல்லையா? ராவணனை தண்டிச்சிருக்காரா இல்லையா? தண்டிக்கலையா? இன்னும் காரணிகன் சொல்லிட்டு இருக்காரு. ராவணனை பிராணம் போடுறதுக்கு தண்டி தரணும், இரண்ய கசிப்பு இரண்யாட்சம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, இவர் அப்படி தண்டனை கொடுத்திருந்தாலும் பெரியவாச்சாரம் என்ன சொல்றாரு, இப்படி பண்ணினாருன்னா அவருக்கு சொல்றதுக்கு தைரியம் வராது. என்னைக்குமே பகவான் விஷயத்துல எந்த தப்பும் கிடையாது. அவ தண்டனை அது தண்டனை இல்லை. அவ இன்னும் பண்ண 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 அவளை விட்டு வச்சான்னா மேற்கொண்டு நிறைய பாவங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப அவ என்ன பண்ணணும்? அதுல இருந்து மீண்டு வரணுமோ? அவ வர போறது இல்லை. அவனுக்கு பாவம் மண்டே இருப்பா. அப்ப பாவம் மண்டே இருக்குன்னு அவள் அந்த பாவத்துல வெளியே வர வைக்கணுமோ? அதற்குத்தான் இந்த சரீரத்தை தொலைச்சாச்சுன்னா இனி பாவம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால்தான் சரீரத்தை தொலைச்சிருக்கு. ஆத்மாவை ஒண்ணும் பண்ணல, ஆத்மா அப்படிதான் இருக்கு. அப்ப தண்டிக்கிறான்னு என்ன அர்த்தம்? சரீரத்தை இல்லாம விடுவாரு. வேற சரீரம் வந்துன்னா உடனே மாற்றி பாரணும். அதற்காக அதை பயந்துக்கிற தவிர. அதனால ரெண்டாவது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், அதுவும் முக்கியம் பெரியவாச்சாரியர்கள், பரமகாரணிகனான பெரியவாச்சாரியர்கள் இருக்காரு, அவருக்கு தைரியம் கிடையாது. பகவான் தண்டிப்பார் அப்படின்னு சொல்றதுக்குரிய தைரியம் பெரியவாச்சாரியர்களுக்கு இல்லை. அப்பனா தண்டிப்பார் நீங்க ஒத்துக்கிறல சுவாமி? இல்லையே, இதான் நிஜம். தண்டிக்க போறது கிடையாது. அப்ப சில பேர் சமப்பட்டு இருக்காங்க. அவ கர்மாதீனம். அவ யமதர்மராஜன் இந்த வார்த்தை சொல்றான். நீ எத்துக்கு இங்க வந்துட்டு இங்க வந்து என்னையும் சமப்படுத்தி நீயும் சமப்பட்டு இருக்க. சரி சுவாமி, இந்த வந்த ஜீவாத்மா சமப்படுறான்னு தெரியுது. யமதர்மராஜன் சமமானா நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு தண்டனை கொடுக்குறது அவருக்கு ஆனந்தம் நினைக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. அவர் ரொம்ப சிரமப்பட்டுதான் நம்ம கொடுக்குறாரு. ஓ, இவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, கேசவா கேசவா கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா இந்த 80 வயசுல இங்க நீ வர வேண்டாம், நானும் இதை சமர்த்தனேன்னா நமக்கு அவன் தண்டனை கொடுக்கச்சே சிரமப்பட்டுதான் கொடுக்குறான். சில நீங்க காவலாளிலாம் பார்க்கலாம், சில தண்டனை எல்லாம் அவளுக்கு கொடுப்பான்.
சில பேர் அவன் அடிக்கணுன்றது அடிக்கிறான், அது வேற விஷயம். ஆனா சில பேர் என்ன பண்ணுவான்னா, உன்னை நான் அடிச்சா தானே இனி போய் உண்மையை சொல்லுவேன், அடிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு, அதான் அடிச்சிருக்கேன், இன்னைக்கு அடிக்கணும்ன்ற இதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். அவன் மனசுக்குள்ள இருக்கும், சொல்லியாச்சுன்னா நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த வேஷம் போட்டுட்டு இருப்பான். அதனால என்ன மனசுல அடிச்சுட்டு அதெல்லாம் அடிக்கிறான். அடிக்கிறான்னா உள்ளுக்குள்ள கார்முண்யம் இருக்கு. இப்ப அங்க என்ன இருக்கும், உள்ளுக்குள்ள காரணியம் இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு பகவானுக்கு இப்ப அதே போல அவர் அடிக்கிறாருன்னா அவரா அடிக்கலையே, அவருடைய கர்மா, நம்முடைய கர்மாதீனமா தான் நம்ம பட்டு இருக்கோம். அவர் பார்த்து ஓ இது கர்மமே இல்லை, நானே இவனை தள்ளுறேன்னு தள்ளுவாருன்னா தள்ள மாட்டேன். சிப்பாமி சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ரெண்டு காரணம். கோபத்தால சொல்றார், நம்ம பயப்படுத்துறதுக்காக சொல்றார், அப்பவா திருந்துவானான்றதுக்காக சொல்லிருக்கார் அப்படின்னு தெரியாது. ஆனா அத கூட சொல்றதுக்கு பெரியவாச்சாரர்களுக்கு தைரியம் போறாதுக்கு என்ன, எதனால சுவாமி பரம காருணிக்கு ஆனபடியாலேன்னு எழுதியிருக்கார். பரம காருணிக்கு ஆனபடியா அவர் தண்டித்தாருன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா சொல்லலைன்னா அவர் காரணம் என்னன்னா அப்ப சொல்லலைன்னா இதனுடைய காரணத்தை போயிடுமோனோ. அதனால பரம காருணிக்கிற ஆனபடியாலே மேலும் பெருமாள் மனசில் பட்டு எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டார். தர்மம் முக்கியம். பகவான் பார்த்து சிபாமி என்கிற வார்த்தைய அவர் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லுவார், சொல்லவே மாட்டார். அப்படி சொல்லிவிட்டால் அவர் மனசே இல்லைன்னு பகவான் என்கிற ஒரு தனி லோகம் அத்தனை நன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். கடல் சூழ்ந்த மண்டலகம் வாழ சர்வேஜனா சுகினோ பவந்தன் திருக்காளியா. அதுதான் ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம். நமக்கு இன்னைக்கு ஆச்சாரிய கட்டாட்சமோ அல்லது இன்னைக்கு காலக்ஷேபமோ அல்லது இந்த மாதிரி சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையோ இந்த சீவைஷ்ணவ திரளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையோ பகவான் தான் ஏற்படுத்தியிருக்காரு. அவருடைய சௌகார்த்தம் தான் இத்தனையும் பண்ணிருக்கு. இன்னும் இல்ல சுவாமி நான் இவாளை பார்த்து அவளை பார்த்தாங்க, அந்த மாதிரி பார்ப்பதற்கு உண்டான அவகாசத்தை கொடுத்து உனக்கு புத்தியை கொடுத்து அவளையும் சொல்ல சொல்லி மேற்கொண்டு காலட்சம் வர சொல்லி இத்தனையும் பண்ணதேன்னா இந்த व्यक्ति இந்த ஜன்மானாலும் என் திருவிழி வந்து சேருவானா சொல்லுன்னு எடுத்த முயற்சி பூர்ணமா தெரிவிக்கிறார். அதுதான் தெரிவிக்கிறார். அப்படின்ட்டு அப்படி சௌகார்த்தம் தான் நம்ம எப்போதும் யாருக்கும் நன்னாட்டு என்று அவர் ஒருத்தர் தான் நினைக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் தெரிவிக்கிறார். அப்ப நம்மை பற்றி வேற யாரும் நினைக்கிறதே கிடையாது. ஒருத்தனை நினைக்க மாட்டேன். ஏன்னா எத்தனை தான் சரி சுவாமி இந்த மாதிரி யாருமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதா தெரியும். யாரோ சில பேர் இருக்கலாம், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இன்னைக்கு அப்படி இல்லை. ஆத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனையோ, எனக்கு தனியாகவும் இல்லை, அவருக்கு தனியாகவும் இருக்கு, இவனுக்கு தனியாகவும் இருக்கு, எனக்கு பிடிச்சது தலிகை பண்ணல, அவளுக்கு பிடிச்ச தலிகை இத்தனையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெருமாளுக்கு என்ன தலிகையோ அந்த தலிகை எடுத்துக்கலாம்னு கிடையாது. நிறைய குடும்பத்துல இது இன்னைக்கு நீ நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, கூட்டு குடும்பமே போயிடுத்து 2 பேர் இருந்தா ஒரு குடும்பம், பெரிய குடும்பம். என்ன சுவாமினா அதான் பெரிய குடும்பம் இருக்கிற. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இருக்கணும் உறவுக்காரர்கள் பெருசா இன்னைக்கு அத்தனை தூரம் வந்து இருக்கணும் இருக்கு. அப்ப நமக்கு எதுக்குன்னா பகவான் மட்டும்தான் நம்ம நன்னா இருக்கணும் பண்ணணும். அது யாரா இருந்தாலும் சரி. கொண்ட வெள்ளி மக்கள் விட்டார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை. ஆழ்வார் ஓடு கதறார். அதுக்கு முந்தின பாசம் தான் நல்லவதத்தால் முனைவாழ்வார் கொண்ட வெள்ளீர் மக்களின் 8ஆம் 10ஆம் திருவாழ்வினை தெரிவித்தார். நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணார். நல்ல குடும்ப க்ஷேமமா இருக்க வேண்டியது. அப்படிப்பட்ட அடுத்த பாட்டு என்னன்னார், ஓ இவெல்லாம் கண்டதோடு பட்டதல்லால் இவெல்லாம் காதல் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கான்னு தெரிவிக்கிறாள் இல்லையா. அப்ப அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆஹா ஆள் இருக்காது, கவலைப்பட வேண்டிய இந்த கவலையை பற்றி நம்மாழ்வார் சரி சுவாமி இந்த மாதிரி உண்டான நம்மாழ்வார் கவலைப்பட்டிருக்கார். நம்ம பகவான் நன்னா நினைச்சிருக்குமா? அவர் எனக்கு ரொம்ப சில பேர் என்னன்னா அவர் கண்ணே இல்லை சுவாமி என்ன இந்த மாதிரி கவலைப்படுத்திட்டு இருக்காரு. அவர் கண்ணு இருக்கிறதுனாலதான் நீ இருந்துட்டு இருக்காரு. அவர் கண்ணு இல்லைன்னா நீ என்ன கிடையாது. இதான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்கும் இணையை என்று உன்னை அறியகிலாதலற்றி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் சங்கு சக்கர கையவனங்க சரணமே உன்னை இணையை என்று அறியகிலாதலற்றி உன்னை உனக்குன்னு பாக்குற யாரா இருக்கலாம். யாரோ ஒருத்தராது இருக்காரு பகவான், யாரா இருக்காரா ஒருத்தர் இல்லையே. எங்கும் பரிவர் உள்ளார், பரிவர் இல்லை மாறன் பயம் தீர்ந்த மாறன் அங்கவனர் பேர் அவழ்வடி வாழ் திருமார்வார்க்கு எங்கும் பரிவர் உள்ளார். அப்ப திருவாயூர் முற்றுந்தாயிரம் மனவாளம் அவர்கள் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறான்னா எங்கும் பரிவருளர் என்று பயம் தீர்ந்த மாறன். அழ்வே ஏன் பயப்படுற பரிவர் இருக்காளே பகவான் பயப்படாதுன்னு சொல்றாரு. ஏன்னா பயம் தீர்ந்தானா மாறன். ஏன் யார் இருக்கா சொல்லுன, நீர் இருக்கிறே, நீர் ஒருத்தரை பொறுப்பு, யாரும் வேண்டாம், நீர் ஒருத்தர் போறோம். இந்த ஊரே சொன்ன மாதிரி ஆழ்வார் ஒரு வார்த்தை தெரியா சொன்னா
மங்களாசாசனம் பண்ணான்னா அதனாலதான் ஆழ்வார் மங்களாசாசனத்துக்குன்னே காத்துட்டு இருக்கு. ஆழ்வார் ஒருத்தரை வந்து இது எங்க தெரியும்னா பகவத் உற்சவம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் திருநெல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா பெருமாள் அந்த பகல்பத்து மண்டபத்துக்கு வந்துருவார். ஆழ்வாராச்சாரெல்லாம் வந்துருவார். நம்மாழ்வார் வர மாட்டார். அவர் தன்னுடைய ஆஸ்தானத்தை உட்கார்ந்துட்டு இருப்பார். அங்கிருந்து எம்பெருமானார்னு கூரத்தாழ்வார்னு இவெல்லாம் கிளம்பி பெருமாள் வந்து காத்துட்டு இருக்கார். பெருமாள் வந்து காத்துட்டு இருக்கார். அங்கிருந்து கிளம்பி நேர ஆழ்வார் ஆஸ்தானத்துக்கு வந்து ஆழ்வாரை பிரார்த்திக்கிறார். தேவர் வந்து எழுந்தள்ளி பாசுரம் பாடினா பகவானுக்கு தேவர் அவசியம் எழுந்தருள வேணும். ஆழ்வார்கிட்ட பிரார்த்திக்கிறார். யாரு? சுவாமி எம்பெருமானார் புறத்தாழ்வார் முதலானவர்கள் இன்னைக்கு நடக்கிறது. அங்கிருந்து பிரார்த்தித்த உடனே அங்கிருந்து உடனே ஆழ்வார் கேட்கிறார், எல்லாரும் வந்துட்டாச்சு, எல்லாம் தான் பெருமாளும் வந்துட்டார். அவரும் வந்து காத்துட்டு இருக்காரு. பெருமாள் வந்து காத்துட்டு இருக்காரு ஆழ்வாருக்காக. கொஞ்சம் நம்ப முடியாதான் பாருங்க. பெருமாள் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒண்ணுமில்ல ஒரு நம்ம ஆழ்வாரை போய் மதுரை கவி தெவுமட்டடியை மேல வரப்படுது சொல்லிட்டு இருக்காரு சுவாமின்னா, அந்த பெருமாளே நம்ம ஆழ்வார் தவிர வேற எதுவும் இல்லைன்னு காத்துட்டு இருக்காரு. அவர் வந்தாத்தான் உண்டு, அவர் வந்தாத்தான் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அங்கிருந்து இவர் சொல்ல எல்லாரும் வந்தாச்சு பெருமாள் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் சின்ன பல்லக்கு அதான் போய் சேவிக்கணும். நீங்க ஆழ்வார்த்தில சின்ன பல்லக்குல ஏறி அங்கேயே உட்கார்ந்துட்டு நிதானமா ஆடி அசைஞ்சு நிதானமா வாத்திய கோஷத்தோடு நிதானம் வருவார். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பெருமாளுடைய திருமுக மண்டலம்னு அங்க இருக்கக்கூடிய ஆழ்வாராஜர் திருமணம் நன்னா பிரகாசமா இருக்கும். இது பிரத்யமா எங்க ஆச்சாரியர் எல்லாம் சேவிச்சிருக்கா. இது சொல்ல வந்த அத்தனை வைபவம் ஆழ்வாருக்கு எதுனா அந்த ஆழ்வார் பிரார்த்திக்கிறாரு. உன்னை யாரா பறிஞ்சிட்டு இருக்காளா, பயமா இருக்கு, என்ன பயப்படாத ஆழ்வியர், நீர் ஒருத்தர் இருந்தா போதும், நீர் ஒருத்தரே போறோம், யாரும் வேண்டாம். ஊரே சொன்ன மாதிரி எங்கும் பரிவருளர் எங்க பயம் தீர்ந்த மாறம் தெரிவிக்கிறார் இல்லையா, அது பொருந்தது இல்லையா. அப்ப பல்லாண்டு பாட நித்தியமாய் வாழட்டும்னு யாரு ஆழ்வார் பாட பாட ஆழ்வாரை பயம் தீர்ந்ததுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இந்த திருவாயூர் மட்டும்தான் தெரிவிக்கிறார். ஆக பெருமாள் ஒரு நாளும் என்ன பண்ணாரா, யாரும் கெட்டு போவும் நடப்பார், நினைக்க மாட்டார், தள்ளவும் மாட்டார். அப்ப நான் வீழ்த்துவோம்னா அது அத்தனையும் என்ன அர்த்தம்னா, அது அத்தனை என்ன அர்த்தம், நம்முடைய கர்மாது, நம்முடைய கர்மாதுனா போயினதுல பகவானுடைய காருண்ய பூர்த்திக்கு என்னைக்கும் ஒரு நாள் தள்ளமாட்டார். அதனால இந்த ஸ்லோகம் சிபாமிங்கிற ஸ்லோகம் இருந்தாலும் உபேட்சித்தார் என்றுதான். அதனால்தான் அரும்பதம் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இது சொல்ல வந்து அப்படிப்பட்ட அரும்பதத்தை சொன்ன. ஆக நாவினால் வைத்து இன்பம் எழுதினேன், இவ்வளவு நான் பண்ணினேன், நாவினால் வைத்து இன்பம் எழுதினேன். அடுத்து மேவினேன் அவன் பொன்னடி மேவி என்றது. பொன்னடி இருக்கட்டும், அந்த பொன்னடி நாளை காலத்துல அந்த பொன்னடி எப்படிப்பட்ட பொன்னடி அப்படின்னு சொல்லிப்போம். சாயங்காலம் அதே பொன்னடி மாறன் அடிபணிந்தனால பொன்னடி, அந்த பொன்னடிக்கு இருக்கக்கூடிய ரகசியத்திரயம் என்ன, திருமந்திரம் என்ன, ஜெயம் என்ன, சன்னஸ்லோகம் என்ன, ராமானுஜ ரகசியத்திரயம் என்றது சாயங்காலம் 5 மணி கொண்டு அவசியம் ஒருபடி பிரார்த்திக்கிறேன். இந்த வாரத்தோடு அநேகமா சாத்துமறை ஆயிடும் அவசியம். அதனால இப்ப சர்மஸ்லோகார்த்தம் நடக்கிறது அவசியம் தெரிவிக்கணும். பிரார்த்திக்கிறேன். அழ்வாரம் பெருமானார் ஜிய திருவேசனம் ஆச்சாரியம் திருவேசனம் பகவதாள் திருவடிகளே சரணம். சந்தேகம் ஏதாந்தம் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.